ஸோ அதில் செகண்ட் டெவாப்ஸ் உடைய கோர் ஃபிலாசபி ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லா ஆர்கனைசேஷனும் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ கோடை வந்து அடாப்ட் பண்றாங்க. ஸோ இந்த ப்ராக்டிஸை வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இன்சிஸ்ட் பண்றாங்க. அலாங் வித் மற்ற டெவாப்ஸ் பிரின்சிபல் கூட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் கோட் அதை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா, இப்ப ஜென்ரலா இப்ப ஒரு அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் மெத்தடாலஜிஸ் ஆர் அதோடைய எரா பார்த்தீங்க அப்படின்னா, ஜென்ரலா இப்போ ஒரு கஸ்டமர் அவங்களுடைய ரெக்யர்மெண்ட்ஸோட வருவாங்க. ஸோ அந்த கஸ்டமர் ரெக்யர்மெண்ட்ஸை வந்து ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர் இல்லை வந்து ஒரு ப்ரோக்ராமர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தே வில் அண்டர்ஸ்டாண்ட் த கஸ்டமர் ரெக்யர்மெண்ட்ஸ் அண்ட் தென் அந்த கஸ்டமர் ரெக்யர்மெண்ட்ஸை வந்து ஒரு சாஃப்ட்வேர் கோடா ரெடி பண்ணி ஆர் ஒரு அப்ளிகேஷன் கோடா அதை ரெடி பண்ணி தென் அந்த சாஃப்ட்வேரை அவங்க வந்து டெலிவர் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து இந்த அப்ளிகேஷன் கோடை வந்து நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. இப்போ வந்து நம்ம அதில் ப்ராப்ளம் கண்டுபிடிக்கிறதா இருந்தாலும் சரி, அதில் திருப்பி இன்னொரு அப்ளிகேஷன் அதை ரெடி பண்ணுறதா இருந்தாலும் இல்லை வாட் எவர் சேஞ்சஸ் பண்ணுறதா இருந்தாலும் இதில் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு, ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கு. ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் மெத்தடோட நிறைய டிஃப்ரெண்ட் ஃப்ரேம் ஒர்க் ஆர் ப்ராக்டிசஸ் வந்து ஓவர் த பீரியட் ஆட் ஆச்சு. ஸோ அஜைல் ப்ராக்டிஸாக இருக்கட்டும் இல்லை டெவாப்ஸ் ஃப்ரேம் ஒர்க்காக இருக்கட்டும், ஸோ அப்ளிகேஷனுடைய டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிளை வந்து ரொம்ப எஃபிஷியண்டாக ஹேண்டில் பண்ணுற மாதிரியான சரௌண்டிங் ஃப்ரேம் ஒர்க் மெத்தடாலஜிஸ் வந்து கிடைச்சதுக்கப்புறம் டெவாப்ஸ் ஃப்ரேம் ஒர்க்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ நம்ம அப்ளிகேஷன் கோடை வந்து ஒரு ரெக்யர்மெண்ட்ஸை கேதர் பண்ணி ஒரு டெம்ப்ளேட்டாக ரெடி பண்ணி நம்ம டிப்ளாய் பண்ணுறோம். ஏன் இதை வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கே இந்த விஷயத்தை அடாப்ட் பண்ணக்கூடாது? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏன் நம்ம மேனுவலா கிரியேட் பண்ணணும்? ஏன் நம்ம டிபெண்டன்சி வைக்கணும்? மற்றவங்களோட ஒரு மேனுவல் ப்ராசஸ் ஏன் அங்கே இருக்கணும் அப்படின்றத வந்து அவங்க டேபிள்ல கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் தென் தே தாட் லைக் ஆமா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் நம்ம ஒரு கோடா ரெடி பண்ணோம் அப்படின்னா இட் வில் பி ஈஸியர் ஃபார் டெவாப்ஸ் உடைய ஃப்ரேம் ஒர்க், லைக் எஸ்பெஷலி இந்த கண்டினியூஸ் இன்டெகிரேஷன், கண்டினியூஸ் டெலிவரி, கண்டினியூஸ் டெஸ்டிங், கண்டினியூஸ் செக்யூரிட்டி, இதெல்லாம் வந்து நம்ம ஈஸியா வந்து அக்காம்ப்ளிஷ் பண்ண முடியும் அப்படின்றத வந்து தே ஆக்சுவலி provided as a justification. So இதை அக்ரி பண்ணி எல்லா ஆர்கனைசேஷனும் they have started understanding the infra requirements. இப்போ வந்து ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷன் டிப்ளாய் பண்ணணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு சில ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கும். எனக்கு இத்தனை சர்வர் வேணும், அதில் இவ்வளோ கான்ஃபிகரேஷன் வேணும், இந்த மாதிரியான பேக் அண்ட் ஸ்டோரேஜ் வேணும், டேட்டா பேஸ் வேணும், லோட் பேலன்சர் வேணும் அப்படின்ற மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெக்யர்மெண்ட்ஸை வந்து அதை வந்து ஒரு டெம்ப்ளேட்டாக எழுதுவாங்க. ஸோ அதை வந்து ஒரு பர்டிகுலர் கோட் ஒரு டெம்ப்ளேட்ல வந்து நம்ம எழுதுறோம். ஸோ இந்த டெம்ப்ளேட் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ல வந்து இருக்கலாம். ஈவன் ஒரு டெக்ஸ்ட் ஃபைலா இருக்கலாம், இல்லை ஜென்ரலா வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப காமனான டெம்ப்ளேட்டிங் லாங்குவேஜஸ் வந்து ஜேசான் அண்ட் யாமல். இது ரெண்டும் ஏன் ரொம்ப பாப்புலரா வந்து டெம்ப்ளேட்டா யூஸ் பண்றாங்க அப்படின்னா, இதுல வந்து தனியா நமக்கு ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸோ இல்லை வந்து ஒரு அப்ளிகேஷன் கோடு எழுதுறதுக்கான லாஜிக்கோ அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. இது ஜஸ்ட் டைரக்டா வந்து ஒரு ஹியூமன் ரீடபிள் லாங்குவேஜ், டெக்ஸ்ட் ஃபார்மேட் லாங்குவேஜ் இது. ஸோ இந்த லாங்குவேஜில் வந்து யாமல் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ரொம்ப அதிகமான அடாப்ஷன் ஆர் பாப்புலாரிட்டி வந்து கெயின் ஆகிட்டு வருது. எதுக்காக அப்படின்றத வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ ஜென்ரலாக ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் ஆர் ஒரு பர்டிகுலர் டெம்ப்ளேட் ஆர் ஒரு பர்டிகுலர் ஸ்கிரிப்ட் வந்து எப்போ பாப்புலர் ஆகும் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஜென்ரலாக வந்து ஹியூமன் ரீடபிள் ஃபார்மேட்டாக இருந்தது அப்படின்னா இட் இஸ் ஈஸி டு லேர்ன் ஆர் அதை ஈஸியாக நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ண முடியும். தென் ஜென்ரலாக வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் லாங்குவேஜஸ் வந்து it is easy to implement or easy to utilize. ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ நம்ம கிரியேட் பண்ற விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த டெம்ப்ளேட் மூலயமா கிரியேட் பண்றது எல்லாமே இட் கெட்ஸ் டிரான்ஸ்மிட்டட் அஸ் எ டேட்டா ஆப்ஜெக்ட். ஸோ இதுவுமே வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் லாங்குவேஜ் அப்படின்றதால இன்னும் அதிகமான பாப்புலாரிட்டி இருக்கு. பிளஸ் வந்து இட் இஸ் ஓப்பன் ஸ்டாண்டர்ட். ஸோ யார் வேணா வந்து தே கேன் கம் அப் வித் தேர் ஓன் அடிஷ்னல் என்ஹான்ஸ்மெண்ட், ஏதாவது சேஞ்சஸ் வேணும் அப்படின்னா தே கேன் மேக் இட் ஆன் தேர் ஓன். ஸோ இது வந்து ஓப்பன் ஸ்டாண்டர்ட்ன்றதால ரெண்டுமே போத் ஜேசான் அண்ட் யாமல் ரெண்டுமே வந்து இட் இஸ் ஹைலி பாப்புலர். ஸோ இது வந்து நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நோட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ யாமல் வந்து yet another markup language அப்படின்னு சொல்லலாம், or else வந்து YAML ain't markup language அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா வெரி வெரி பாப்புலர். ஸோ இது கூட வந்து XML ஆர் டெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து சப்போர்ட்டபிலிட்டி இருந்தாலுமே வந்து இந்த ரெண்டு லாங்குவேஜ் தான் வந்து நிறைய விஷயங்களுக்காக யூஸ் பண்றாங்க. ஏன்னா நம்ம கிரியேட் பண்றது எல்லாமே போத் இன் ஜேசான் அண்ட் யாமல் வந்து
இட் இஸ் கிரியேட்டட் அஸ் கீ வேல்யூ பேரா தான் கிரியேட் பண்றோம். ஸோ இதுல ரொம்ப ஒரு பெரிய காம்ப்ளெக்சிட்டி கிடையாது. கீ வேல்யூ பேர் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு ஃபார்ம் ஃபில் பண்றீங்க அப்படின்னா ஜென்ரலா ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், அட்ரஸ், பின்கோட் ஆர் வாட் எவர், லாங்குவேஜ், இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு கீ கொடுப்போம், அதோடைய ஒரு வேல்யூ கொடுப்போம். ஸோ அதே மாதிரி தான் இங்க நம்ம வந்து ஒரு டெம்ப்ளேட் எழுதும் போது எல்லா வேல்யூஸ், எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே வந்து ஒரு கீ வேல்யூ ஃபார்மட்டிங்ல தான் வந்து நம்ம என்டர் பண்ண போறோம். அது ஜேசனா இருந்தாலும் சரி, யாமலா இருந்தாலும் சரி, அதே சேம் ஃபார்மட்ல தான் கொண்டு வர போறோம். ஸோ அதே மாதிரி இந்த பர்டிகுலர் 2 டெம்ப்ளேட்டிங் லாங்குவேஜஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஓஎஸ் சப்போர்ட் வந்து ப்ராடா இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா லினக்ஸ் ஃபிளேவர்ஸ், விண்டோஸ், மேக் எல்லாத்துலயுமே வந்து இந்த பர்டிகுலர் லாங்குவேஜ் வந்து நம்ம நார்மல் டெக்ஸ்ட் எடிட்டர்ஸ் ஆர் டெக்ஸ்ட் ரீடர்ஸ் வச்சு நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ அதே மாதிரி கோட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டான கோடு தான். ஸோ டெம்ப்ளேட் தான். ஸோ வி டோன்ட் ஹேவ் டு ரியலி பெரிய லார்ஜ் சைஸ் ஃபைல்ஸ்லாம் இங்கே ஹேண்டில் பண்ண அவசியம் கிடையாது. ஸோ இந்த டாப் 5 ரீசன் ஆர் டாப் 6 ரீசன்ஸ் கேட்டிங்க அப்படின்னா இந்த ரீசன் தான் ஆக்சுவலா. ஸோ இப்போ ஒரு ஜேசான் ஆர் யாமல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோடைய ஸ்ட்ரக்சரும் வந்து ரொம்ப ப்ரிசைஸா, ரொம்ப ஸ்ட்ரீம்லைண்டா இருக்கிறதால அதை யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ அது என்ன, எப்படி இருக்கும் ஸ்ட்ரக்சர் என்னன்றதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஒரு ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ ஜென்ரலாக எந்த ஒரு டாக்குமெண்ட், இப்போ நீங்கள் ஒரு எஸ்ஓபி கிரியேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு கேபி ஆர்டிக்கல் எழுதுறதா இருந்தாலுமே அந்த டாக்குமெண்ட்டுக்குன்னு ஒரு வெர்ஷன் நம்ம மெயின்டைன் பண்ணணும். இப்போ வெர்ஷனிங் இல்லை, வெர்ஷன் கண்ட்ரோல் இல்லை அப்படின்னா நம்மளுடைய கலீக்ஸ் ஆர் இன்ஜினியர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க பழைய வெர்ஷன் யூஸ் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு, இல்லை பழைய ஃபைல்ல யூஸ் பண்ணி அதை புது டிசைன் வந்து அதில் ஆட் பண்றதுக்கான விஷயங்கள், சான்சஸ் ஆர் எரர்ஸ்லாம் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால கண்டிப்பா வந்து டெம்ப்ளேட்னாலும் டாக்குமெண்ட்னாலும் ஒரு வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் வேணும். ஸோ எடுத்தோடனே டாப்ல வந்து இது என்ன வெர்ஷன் நம்ம யூஸ் பண்றோம், எந்த டேட்ல பண்ணாங்க, யாரு பண்ணாங்க, ஸோ பர்பஸ் என்ன, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து அதில் கொடுக்கலாம். ஸோ பர்பஸ் வந்து நீங்கள் டெம்ப்ளேட் வெர்ஷன் அந்த இதில் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. தனியாக டிஸ்கிரிப்ஷன்லேயே ஒரு காலம் ஆட் பண்ணிட்டு அதில் வந்து என்ன பர்பஸ்க்காக இந்த டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணோம், இது வந்து என்ன ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து டீட்டெயிலாக நீங்கள் வந்து ஒரு ஃப்ரீ டெக்ஸ்ட் தான் இந்த ஃபீல்டு. ஸோ எவ்வளோ லைன்ஸ் வேணால் அதில் ஆட் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் வந்து நீங்கள் ரெஃபரன்ஸ் கொடுத்துக்கலாம், இது எதுக்காக இந்த இது கிரியேட் பண்ணோம், எந்த என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி டீட்டெயில்டாக என்ன ப்ராஜெக்ட், என்ன பர்பஸ் இது சால்வ் ஆக போகுது அப்படின்றதுலாம் இங்கே நீங்கள் டீட்டெயில்டாக இதில் எழுதிக்கலாம். தென் வந்து மெட்டா டேட்டா. ஸோ மெட்டா டேட்டா தான் வந்து ப்ராப்பர்ட்டிஸ், டேட்டா ஆஃப் டேட்டான்னு சொல்லுவோம் மெட்டா டேட்டாவை. ஸோ இதில் தான் வந்து நம்ம என்னென்ன விஷயங்கள், என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ண போகிறோம், அதோடைய இன்ஸ்டன்ஸ் ஃபேமிலி என்ன, இன்ஸ்டன்ஸ் சைஸ் என்ன, என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ், இப்போ டிஸ்க் சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா IO1 சூஸ் பண்ணுறோமா, இல்லை ஜிபி வெர்ஷன் 3 சூஸ் பண்ணுறோமா என்ன அப்படின்ற மாதிரி மெட்டா டேட்டா, அந்த வேல்யூஸ், அந்த ப்ராப்பர்ட்டிஸ், அந்த இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம வந்து கொடுப்போம். இது வந்து மேண்டேட்டே நம்ம கொடுக்கணும். சில இதில் வந்து அடிஷ்னலாக வந்து சில பேராமீட்டர்ஸ் வந்து நம்ம பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு கீ வேல்யூ பேர், அதோடைய வேல்யூ. ஸோ சில விஷயங்கள் வந்து அது ஆப்ஷனலாகவும் கொடுக்கலாம், சில விஷயங்கள் வந்து அது மேண்டேட்டரியாகவும் இருக்கலாம். ஸோ இப்போ இந்த மெட்டா டேட்டாவும் பேராமீட்டர்ஸ்ல வந்து என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ், என்னென்ன வேல்யூஸ் கொடுக்குறோம் அப்படின்றத இந்த இடத்துல நம்ம வந்து மென்ஷன் பண்ணுவோம். இதுதான் வந்து டெம்ப்ளேட்டோடைய ரொம்ப கோர் எலமெண்ட். ஸோ சில இடத்துல வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா எனக்கு இந்த பர்டிகுலர் EC2 இன்ஸ்டன்ஸ்க்கு இந்த எலாஸ்டிக் ஐபி வந்து நான் மேட்ச் பண்றேன், இந்த லோட் பேலன்ஸ் இருக்கு, இந்த பேக் எண்ட்ல இந்த சர்வர்லாம் நான் வந்து யூஸ் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி ரிசோர்ஸை வந்து நம்ம வந்து மேப் பண்ணலாம். ஸோ அது வந்து மேப்பிங்னு சொல்லுவாங்க. இது எல்லா டெம்ப்ளேட்டுக்கும் தேவை கிடையாது. ஸோ எந்தெந்த டெம்ப்ளேட்லாம் மல்டிபிள் பைண்டிங் ரிசோர்சஸ் கிரியேட் பண்றோம், இல்லை மேப் ரிசோர்சஸ் கிரியேட் பண்றோமோ அந்த இடத்துல இந்த மேப்பிங் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ சில சுச்சுவேஷன்ல என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ லோட் பேலன்ஸரை வந்து ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் EC2 இன்ஸ்டன்சஸ் கிரியேட் பண்றது வந்து இட் இஸ் நாட் எ குட் ஆப்ஷன். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் EC2 இன்ஸ்டன்சஸை கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லோட் பேலன்ஸரை கிரியேட் பண்ணி அதை மேப் பண்ணலாம். ஸோ அப்போ வந்து சில டெம்ப்ளேட்ல வந்து வி மைட் ஆல்சோ ஹேவ் டு பாஸ் ஆன் சம் கண்டிஷன்ஸ். ஸோ இது நடந்திருந்ததுன்னா இது நம்ம பண்ணலாம், இல்லை இது ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஸ்டாக்லாம் நம்ம டெலிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வி கேன் ஆல்சோ ஆட் கண்டிஷன்ஸ். கண்டிஷன்ஸும் வந்து ஆப்ஷனல் தான். ஸோ இந்த மேப்பிங், இந்த கண்டிஷன்லாம் வந்து சில டெம்ப்ளேட்ல தேவைப்படும், சில டெம்ப்ளேட்ல தேவைப்படாது. ஸோ உங்களுக்கு வந்து இந்த டெம்ப்ளேட் எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறம் என்ன மாதிரியான ஸ்டாக்ஸ், என்ன மாதிரியான ரிசோர்சஸ் எல்லாம் கிரியேட் ஆயிருக்கு, அதோடைய நேம் என்னவா கிரியேட் ஆயிருக்கு, அதோடைய ரிசோர்ஸ் இன்ஸ்டன்ஸ் ஐடி என்ன, அதோடைய வால்யூம் ஐடி என்ன, அது எந்த அளவுக்கு கிரியேட் ஆயிருக்கு என்னன்றதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு அவுட்புட் வந்து வர மாதிரி கூட நம்ம கொடுக்கலாம். இதுவும் மேண்டேட்டரி கிடையாது, இதுவுமே ஆப்ஷனல் தான். அவுட்புட்ஸ் வந்து என்னென்ன ரிசோர்சஸ் கிரியேட் ஆச்சு, அந்த ரிசோர்சஸ் கிரியேட் ஆனது வந்து அதோடைய நேம் என்ன, அதோடைய யூனிக் ஐடி என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து
we can get it as output. இது நமக்கு வேணும்னா நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி நம்ம அதை விட்டுறலாம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து டெம்ப்ளேட்டிங் ஸ்ட்ரக்சரை வந்து ஜென்ரலாக கிரியேட் பண்ணுவோம். ஸோ அதை நான் வந்து கிரியேட் பண்ணி காமிக்கும் போது நான் இதை வந்து ரிலேட் பண்ணி நான் சொல்றேன், ஸோ தட் யூ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட். மேபி I'll just pick up a template also. எடுத்து வச்சிருந்தேன் நான் cloud formation. ஸோ இப்போ இந்த டெம்ப்ளேட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்படிதான் இருக்கும் ஒரு JSON டெம்ப்ளேட். ஸோ இதுல கவனிச்சிங்க அப்படின்னா ஸோ எடுத்த உடனே வந்து அதுக்கு ஒரு டெம்ப்ளேட் வெர்ஷன் இருக்கு. ஸோ எந்த டெம்ப்ளேட் எப்போ கிரியேட் பண்ணோம் அது டேட் கொடுத்துறோம், தென் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம், இது வந்து என்ன மாதிரியான இன்ஸ்டன்ஸ் அப்படின்றது. ஸோ ஸ்டாண்ட் ஃபர்ஸ்ட் EC2 இன்ஸ்டன்ஸ், ஏதோ ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கிறேன். ஸோ நேம் வந்து பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸஸ் என்னென்ன கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்றது வந்து அந்த ரிசோர்ஸோடைய நேம் வந்து இங்கே கொடுத்துக்கலாம். இது வந்து டேகிங் தான். ஸோ ஸ்டான் AWS VM 11 அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். தென் என்ன மாதிரியான டைப் ஆஃப் ரிசோர்ஸஸ் கிரியேட் பண்ண போகிறோம், AWS EC2 இன்ஸ்டன்ஸ், அதோடைய ப்ராப்பர்ட்டி, என்ன இமேஜ் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஜென்ரலாக நீங்கள் ஒரு கன்சோலில் போயிட்டு ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் நீங்கள் லான்ச் பண்ணுறீங்க அப்படின்னா இதே சேம் ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணுவீங்க. ஒரு நேம் கொடுப்பீங்க, அந்த நேம் தான் இப்போ நம்ம கொடுத்தோம். தென் அதுக்கப்புறம் சில ப்ராப்பர்ட்டிஸ் என்ன AMI அப்படின்றதெல்லாம் நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ அந்த AMI வந்து நம்ம ட்ராப் டவுன்ல சூஸ் பண்ணுவோம். இங்கே வந்து நம்ம we can enter it inside the template. ஸோ இமேஜோடைய ஐடி என்னன்றது இங்கே கொடுத்துருங்க. தென் வந்து என்ன டைப் ஆஃப் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணணும், T2 மைக்ரோவா என்ன அப்படின்றத இங்கே செலக்ட் பண்ணுவோம். ஸோ இது மட்டும் தான் இப்போ நமக்கு மேண்டேட்ரி இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த நேம், தென் என்ன AMI ID, இன்ஸ்டன்ஸ் டைப், இது இருந்தாலே வந்து நம்ம டெம்ப்ளேட் வச்சு ஒரு ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணலாம். இவ்வளவுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெம்ப்ளேட்டோட ஸ்ட்ரக்சர். ஸோ அதுல வந்து ஒரு டெம்ப்ளேட் வெர்ஷன் இருக்கணும், டிஸ்கிரிப்ஷன் இருக்கணும், அப்புறம் என்ன மாதிரியான ரிசோர்சஸ் கிரியேட் பண்ண போறோம், அந்த ரிசோர்சஸ்க்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது என்ன AMI யூஸ் பண்ண போறோம், என்ன இன்ஸ்டன்ஸ் டைப் யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்ம இங்க ஸ்பெசிஃபை பண்ணிட்டே வரலாம். இன்கேஸ் இப்போ நம்ம மேப்பிங் பண்ணணும், இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்னும் ஒரு அடிஷனல் ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணணும், எலாஸ்டிக் IP கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அதுல நீங்க வந்து தனியா ஒரு செக்ஷனா ஆட் பண்ணலாம். ஆர் எல்ஸ் வந்து யூ கேன் ஆல்சோ ஆட் இட் அஸ் சேம் கோட்லயே வந்து இந்த இடத்துல வந்து எந்த எலாஸ்டிக் IP, இது எந்த இன்ஸ்டன்ஸ் ரெஃபரன்ஸ் வந்து நம்ம மேப் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி நம்ம ரெஃபரன்ஸ் நேம் கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த எலாஸ்டிக் IP கிரியேட் ஆயிட்டு அந்த இன்ஸ்டன்ஸ் ஐடிக்கு வந்து அது மேட்ச் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம சிம்பிளா வந்து கிரியேட் பண்ண முடியும். மேபி குயிக்கா நான் வேணா ஒரு இது கிரியேட் பண்ணி காமிச்சிடுறேன், ஸோ தட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இட் ஈஸிலி. டெமோவும் பார்த்துடலாம். ஸோ கிளவுட் ஃபார்மேஷன் போயிட்டு ஓப்பன் பண்ணிக்கங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் கம்போசர்ன்றது விஷுவலா நீங்க வந்து ஒரு அப்ளிகேஷன் கோடோ இல்ல வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கோடு எழுதுறதுக்கு இந்த அப்ளிகேஷன் கம்போசர் யூஸ் பண்ணலாம். ஆர்எல்ஸ் வந்து இதை கிளவுட் ஃபார்மேஷன் டிசைனர்னு கூட சொல்லலாம் இது. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து கிளவுட் ஃபார்மேஷன் கன்சோல்குள்ள போயிடுறேன். ஸோ இந்த கோடு இதெல்லாம் வந்து நம்ம மனப்பாடம் பண்ணுமா இல்லை இதெல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா எதுவுமே தெரிஞ்சிருக்கணும் அவசியம் கிடையாது. ஏன் அப்படி சொல்றேன்னா, நீங்க AWS உடைய GitHub போர்ட்டல் போனீங்கனாலே கம்ப்ளீட்டா எவ்ரி சிங்கிள் சர்வீஸ்க்கு வந்து உங்களுக்கு இங்க கோட் இருக்கும். ஸோ அந்த கோடை போயிட்டு நீங்க ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் வித் செக்யூரிட்டி குரூப்போட நான் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஸோ அதுக்கான சாம்பிள் டெம்ப்ளேட் என்ன, ஒரு எலாஸ்டிக் IP அசோசியேட் பண்ணணும் அப்படின்னா ஸோ எல்லா ரிசோர்சஸ்க்குமே வந்து இவங்க டெம்ப்ளேட் ரெடிமேடா கொடுத்துட்றாங்க. ஸோ அது YAML ஃபார்மேட்லயும் கொடுத்துட்றாங்க, JSON ஃபார்மேட்லயும் இங்க இருக்கு உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு என்ன ஃபார்மேட்ல அது வேணுமோ நீங்க யூ கேன் ஜஸ்ட் கெட் இட் ஃப்ரம் ஹியர். ஸோ இதுல போயிட்டு சின்ன சின்னதா நீங்க மாடிஃபை பண்ணா போதும். ஃப்ரம் த ஸ்கிராச் எதுவுமே நீங்க பண்ணணும் அவசியம் கிடையாது. AWS உடைய கிளவுட் ஃபார்மேஷன் டெம்ப்ளேட்ஸ் வந்து ரெண்டு அவங்களுடைய ஓன் ப்ரொப்ரைட்டரி GitHub லொகேஷனும் இருக்கு. இதுல எல்லா ரிசோர்சஸும் ப்ரொவிஷன் பண்றதுக்கான சாம்பிள் டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க ஈவன் இந்த லிங்க்ல போனாலுமே அவங்க அங்கேயுமே வந்து டாக்குமெண்டேஷன்ஸ்ல நிறைய டெம்ப்ளேட்ஸ் பார்க்க முடியும். ஸோ இன்கேஸ் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும், ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னா அதுலேயே உங்களுக்கு இமெயில் ஐடி எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ தட் யூ கேன் கெட் இட். ஸோ இப்போ இந்த டெம்ப்ளேட்டை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் நம்ம EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து ஒன்று கிரியேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து கிரியேட் ஸ்டாக் போனீங்க அப்படின்னா புதுசாக தான் நான் ரிசோர்ஸ் கிரியேட் பண்ண போகிறேன். எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற டெம்ப்ளேட் வந்து கிரியேட் பண்ணணுமான்னு கேட்குறாங்க. இல்லை நீங்கள் லோக்கல் மெஷின்லேருந்து ஏதாவது டெம்ப்ளேட் ஃபைலை வந்து TXT ஃபைலோ இல்லை JSON ஃபைலோ இல்லை YAML ஃபைலோ அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் லாங்குவேஜுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு நீங்கள் ஃபைல் எக்ஸ்டென்ஷன் கொடுக்கலாம். இது ஜென்ரலாக வந்து .json தான் சேவ் பண்ணுவோம். இது வந்து .yaml ஆர் YML இந்த மாதிரி ஃபார்மேட்ல இருக்கலாம். ஈவன் டெக்ஸ்டா இருந்தாலும் எடுத்துக்கும். ஈவன் .txt ஆர் .template இந்த மாதிரி எந்த நேம்ல இருந்தாலும் அது வந்து எடுத்துக்கும். ஸோ இட் இஸ் நாட் அ பிக் சேலஞ்ச். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா அப்ளிகேஷன் கம்போசர் யூஸ் பண்ணி ஸ்கிராச்ல இருந்து நான் உங்களுக்கு பில்ட் பண்ணி காமிக்க போறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து கிரியேட் அன் அப்ளிகேஷன் கம்போசர் போயிட்டு இது என்ன ரிசோர்ஸ் கிரியேட் பண்ண போறோம், நம்ம வந்து EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து கிரியேட் பண்ண போறோம்.
ஸோ இதுல வந்து யூ கேன் கோ அண்ட் சர்ச் ஃபார் EC2 இன்ஸ்டன்ஸ். இதுல ஸ்க்ரால் டவுன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு EC2 வித் எலாஸ்டிக் ஐபியோட வேணுமா, இல்லை வெறும் ஜஸ்ட் EC2 இன்ஸ்டன்ஸ் மட்டும் போதும் அப்படின்னா இதை மட்டும் நீங்க ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிடுங்க. ஸோ இந்த இடத்துல வந்து EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ண போறோம்னு சொல்றாங்க. இந்த கேன்வாஸ்ல போயிட்டு நீங்க எடிட் பண்ணாலும் எடிட் பண்ணலாம், இல்ல டெம்ப்ளேட் இதுக்கு கிளிக் பண்ணிட்டு இதுல கம்ப்ளீட்டா நம்ம கிரியேட் பண்ண அந்த இது வந்து இப்ப யாமல்ல இருக்கு. ஸோ இந்த இது நம்ம இப்ப காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போறது ஜேசான்ல பண்ண போறோம். ஸோ ஜேசான்ல வந்து அவங்க சொல்லிட்டாங்க இந்த ஃபார்மேட்ல வந்து நீங்க கண்டென்ட்டை பேஸ்ட் பண்ணுங்க, இது மட்டும் போதும். அப்ப ரிசோர்சஸ் EC2 இன்ஸ்டன்ஸ் அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் கொண்டு வாங்க, உங்களுக்கு கோட் ஒர்க் ஆகும்னு சொல்றாங்க. அப்போ வந்து இந்த மற்ற விஷயங்கள்லாம் வந்து நம்மளுடைய ரெஃபரன்ஸுக்கு தான். எப்போ கிரியேட் பண்ணோம் டெம்ப்ளேட், எதுக்காக கிரியேட் பண்ணோம், என்ன கண்டிஷன்ஸ், என்ன அவுட்புட், அதெல்லாம் வந்து அடிஷ்னல் விஷயங்கள் தான். ஸோ அப்போ இந்த ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு வந்து ரிசோர்ஸை கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. நான் என்ன பண்றேன், ஐ வில் ஜஸ்ட் யூஸ் த ஸ்டாண்டர்ட் ஸ்ட்ரக்சர். நம்ம இங்க காப்பி பண்ணதே நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பேஸ்ட் பண்ணிட்டேன். இது வேலிடேட் பண்ணி பார்க்கனாலும் இங்கே வேலிடேட் பண்ணிக்கலாம். இதில் ஏதாவது எரர்ஸ் இருக்கா என்னன்றதை வந்து இங்கே செக் பண்ணி சொல்லிடுவாங்க. ஸோ ஏதாவது சின்டாக்ஸ் எரர் ஆர் ஏதாவது அலைன்மெண்ட் எரர் இருக்கு அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு சொல்லிடுவாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஜென்ரலாக வந்து இந்த டெம்ப்ளேட்டை வந்து நம்ம எக்லிப்ஸோ இல்லை விஷுவல் ஸ்டுடியோ கோடில் எடிட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப அதுக்கு இந்த நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. அது என்னன்றதை நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இப்போதைக்கு வந்து லெட் மீ கிரியேட் த டெம்ப்ளேட். ஸோ இது இப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்ம டெம்ப்ளேட்டை கொண்டு போயிட்டு ஒரு S3 பக்கெட் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ கிளவுட் ஃபார்மேஷன் ஐஃபன் டெம்ப்ளேட் அப்படின்னு கிரியேட் பண்ணிட்டு எந்த ரீஜன் இப்போ US East 1 அப்படின்னா அந்த US East 1ல ஒரு யூனிக் UIDயோட சேர்த்து அந்த பக்கெட்ல வந்து உங்களுக்கு ஸ்டோர் பண்ணுவாங்க. இல்லை எனக்கு ஆல்ரெடி நான் எக்ஸிஸ்டிங் பக்கெட் வேற ஒன்று வச்சிருக்கேன், அந்த பக்கெட்டுக்கு நான் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா நீங்க வேற S3 பக்கெட்லயும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கிரியேட் பண்ற டெம்ப்ளேட்டை வந்து S3 பக்கெட்ல ஸ்டோர் பண்ணிட்டு S3 பக்கெட்ல இருந்து தான் நம்ம அதை என்விரான்மெண்ட்ல ரிட்ரீவ் பண்ணி யூஸ் பண்ண போறோம். ஸோ அட் ஹை லெவல் கவனிச்சிங்க அப்படின்னா இதுதான் ப்ராசஸ். நம்ம வந்து ஒரு டெம்ப்ளேட்டை புதுசாக கிரியேட் பண்ணுறோம், அதை நீங்கள் லோக்கலாகவும் சேவ் பண்ணலாம், இல்லை S3 பக்கெட்லையும் சேவ் பண்ணலாம். அதை வந்து நம்ம கிளவுட் ஃபார்மேஷனை யூஸ் பண்ணி என்விரான்மெண்ட்ல வந்து ரிசோர்ஸஸை கிரியேட் பண்ண போகிறோம். இதுதான் வந்து அட் ஹை லெவல் 4 ஸ்டெப் ப்ராசஸ். கோடை வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவையான கோடை கிரியேட் பண்ணுறோம், இதை S3 பக்கெட்ல ஸ்டோர் பண்ணுறோம், தென் கிளவுட் ஃபார்மேஷன் யூஸ் பண்ணி அதை ரிசோர்ஸஸ் கிரியேட் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து லெட் மீ கன்ஃபார்ம் அண்ட் கண்டினியூ டு கிளவுட் ஃபார்மேஷன். இப்போ இந்த இது வந்து கிளவுட் ஃபார்மேஷன் கன்சோல்குள்ளே போயிடும். ஸோ இப்போ நம்ம அந்த பர்டிகுலர் டெம்ப்ளேட் அந்த JSON ஃபைல் வந்து இந்த நேம்ல வந்து இங்கே ஸ்டோர் ஆயிடுச்சு இந்த S3 பக்கெட்ல. ஸோ இப்போ அந்த S3 பக்கெட் தான் நமக்கு இங்கே பாயிண்ட் அவுட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இது திருப்பி எடிட் பண்ணா கூட நீங்க எடிட் பண்ணிக்கலாம். ஏதாவது அடிஷனல் ரிசோர்ஸ் ஏதாவது கிரியேட் பண்ணணும் இல்லை சேஞ்சஸ் பண்ணணும்னா யூ வில் பி ஏபிள் டு டூ தட். கிளிக் ஆன் நெக்ஸ்ட். இப்போ இதுக்கு ஒரு நேம் கொடுக்கணும்னா கொடுத்துக்குங்க. ஐ வில் ஜஸ்ட் கால் இட் அஸ் Stan AWS VM creation 1 அப்படியே சும்மா கொடுக்குறேன். இது ஜஸ்ட் ஸ்டாக் நேம் தான். இது எந்த ஸ்டாக்லேருந்து கிரியேட் ஆச்சு அப்படின்றதுக்கு ரெஃபரன்ஸ். நீங்கள் அடிஷ்னலாக ஏதாவது டேக்ஸ் இங்கே ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இங்கே கூட நீங்கள் டேக் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஏதாவது அடிஷ்னல் பேராமீட்டர்ஸ் வேணும்னா. ஸோ டேக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐ வில் ஜஸ்ட் சே டிபார்ட்மெண்ட். இது வந்து மேபி ஒரு I'll just say finance department. Then I will just call it as environment வந்து ப்ரொடக்ஷன் அப்படின்ற மாதிரி சும்மா கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது அடிஷ்னலாக டேக்ஸ் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போதைக்கு நம்ம லெட்ஸ் கிரியேட் இட். இது ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். ஸோ டெம்ப்ளேட் இருக்கு, சில அடிஷ்னல் இது கொடுத்துருக்குறோம். கிளிக் ஆன் சப்மிட். இது சப்மிட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இங்கே ஸ்டாக் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து ஈவெண்ட்ஸ். இப்போ ஸ்டாக் இன்ஃபோ பார்க்கணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து என்ன ஸ்டாக் கிரியேட் பண்ணியிருக்கோம், அதில் என்ன மாதிரியான டிஸ்கிரிப்ஷன், இது யார் இனிஷியேட் பண்ணாங்க, எந்த டைமில் கிரியேட் பண்ணாங்க, அந்த மாதிரி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இருக்கும். அதில் என்ன அடிஷ்னல் ஸ்டாக் டேக் ஆட் பண்ணோம், ஸோ அந்த விஷயங்கள்லாம் எங்கே இருக்கும். இப்போ ஈவெண்ட்ல போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இப்போ ரிசோர்ஸஸ் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிச்சா என்ன அப்படின்ட்டு. ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து கிராஃபிக்கலாக பண்ணுறதோட டெம்ப்ளேட் வழியாக பண்ணும்போது இட் வில் பி மச் ஃபாஸ்டர். இங்கே கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நேம் என்ன, லாஜிக்கல் ஐடி, அதோட ஸ்டாக் நேம் எல்லாமே இங்கே உங்களுக்கு வந்துட்டே இருக்கு. ஸோ நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த லேட்டஸ்டா இருக்கிற டைம் ஸ்டாம்ப் மட்டும் பார்த்தா போதும். ஹிஸ்டாரிக்கலா வந்து அது நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ல இருந்திருக்கும். ஸோ கிரியேட் இன் ப்ராக்ரஸ், ரிசோர்ஸ் கிரியேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சா, இவென்ச்சுவல் கன்சிஸ்டன்சி செக் பண்ணிட்டாங்களா அப்படின்றதெல்லாம் வேலிடேட் பண்ணிட்டு இங்க நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணீங்க அப்படின்னா அது ஒரு லாக் வந்து ஈவெண்ட் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இப்போ கரண்டா ஃபைனலா இருக்கிற டைம் ஸ்டாம்ப்ல இருக்கிற ஈவெண்ட்டை வந்து நீங்க செக் பண்ணா மட்டும் போதும். ஹிஸ்டாரிக்கலா அது கிரியேட் இன் ப்ராக்ரஸா இருந்தது, அதாவது 11:26:29 செகண்டுக்கு வந்து அப்ப கிரியேட் ஆயிட்டு இருந்தது, இப்ப கிரியேட் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்ப நம்ம இங்க போயிட்டு பார்த்தோம் அப்படின்னா இதை கேன்சல் பண்ணிட்டு போயிட்டு பாருங்க. ஸோ உங்களுக்கு வந்து புதுசா வந்து ஒரு ஸ்டான்
AWS VM 11 சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்து இப்போ கிரியேட் ஆயிருக்கும். ஸோ இதுதான் அந்த இன்ஸ்டன்ஸ். இதை நீங்க டேக்ல போய் செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஸ்டான் AWS VM அது எது மூலியமா கிரியேட் ஆயிருக்குன்னு பாருங்க. கிளவுட் ஃபார்மேஷனுடைய டூல் வழியா ஒரு லாஜிக்கல் ஐடியாஸ் தான் கிரியேட் ஆயிருக்கு. நமக்கு ஆட் பண்ண டிபார்ட்மெண்ட், என்விரான்மெண்ட், தென் இது எந்த ஸ்டாக் வச்சு கிரியேட் பண்ணாங்க, அந்த ஸ்டாக்கோட நேம் என்ன, அது எல்லாமே இங்க உங்களுக்கு டீடைல் தான் வந்துடும். ஸோ இப்போ நமக்கு வந்து ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆயிட்டு ரன்னிங் ஸ்டேட் வந்துருச்சு. ரொம்ப குயிக் ஃபியூ செகண்ட்ஸ்ல வந்து நம்மளால கிரியேட் பண்ண முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இந்த ஸ்டேட்டஸ் வந்து நம்ம வந்து என்ன ரிசோர்ஸ் கிரியேட் ஆச்சுன்றது இங்கேயே நம்ம வேலிடேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இன்ஸ்டன்ஸ் ஐடி தான் நம்ம இப்போ செக் பண்ணோமான்றதே ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ EF6ல முடியுது. ஸோ EF6ல முடிகிறது தான் நம்ம கிரியேட் பண்ண இன்ஸ்டன்ஸ். ஸோ இந்த மாதிரி குயிக்கா வந்து உங்களால கிரியேட் பண்ண முடியும். ஸோ ஜேசானா இருந்தாலும் சரி, YAML இருந்தாலும் சரி, ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சரை நீங்க ஃபாலோ பண்ணாலே இட் வில் பி மோர் தேன் சஃபிஷியன்ட். ஓகே, ஸோ இப்போ நம்ம லெட்ஸ் கோ ஹியர். ஸோ கிளவுட் ஃபார்மேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்க AWS உடைய ரிசோர்சஸை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் கோடா வந்து கிரியேட் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஒரு டூல் அது. ஸோ கிளவுட் ஃபார்மேஷன், ஓகே. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ கோடுன்றது என்ன சொன்னேன், உங்க என்விரான்மெண்ட்டை நீங்க மேனுவலா போயிட்டு கிராஃபிக்கலான கன்சோல்ல போயிட்டு GUIல வந்து கிரியேட் பண்றதுக்கு பதிலா அது ஒரு டெம்ப்ளைட்டைஸ்டா எழுதிட்டு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அது ஒரு என்விரான்மெண்ட் வந்து கிரியேட் பண்ணலாம். அது EC2 இன்ஸ்டன்ஸா இருக்கலாம், S3 பக்கெட்டா இருக்கலாம், ஆர் வாட் எவர் AWS சர்வீசஸ் உங்களால ப்ரோக்ராமேட்டிக்கா நீங்க அதை கிரியேட் பண்ண முடியும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு அதுல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா அதுவும் நீங்க எஃபிஷியண்டா பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு வெர்ஷன் கண்ட்ரோல் இருக்கும், சேஞ்சஸ் வந்து ஈஸியா ட்ராக் பண்ணலாம், நிறைய பெனிஃபிட்ஸ் அண்ட் அட்வான்டேஜஸ் இருக்கு. ஈவன் இந்த டெம்ப்ளேட்டை வந்து நீங்க இன்னொரு என்விரான்மெண்ட்டுக்கு ரீக்ரியேட் பண்ணணும் அப்படின்னா எக்ஸாக்டா வந்து சின்ன ஜஸ்ட் என்விரான்மெண்ட்டோடைய டேக்ஸ் அண்ட் ரெஃபரன்சஸ் மட்டும் நம்ம அப்டேட் பண்ணா போதும். ஸோ நீங்க வந்து அதை ரீக்ரியேட் பண்றதுக்கு, ரீப்ரொடியூஸ் பண்றதுக்கு வந்து ரொம்ப ஈஸியா வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆட்டோமேஷன்ல வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் கோடுமே வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஆப்ஷன் இது ஆக்சுவலா. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் கோடா எதுக்காக கிரியேட் பண்றோம் அப்படின்னா நமக்கு என்விரான்மெண்ட்ல வந்து கிளியர் விசிபிலிட்டி இருக்கும், யார் கிரியேட் பண்ணாங்க, எப்போ கிரியேட் பண்ணாங்க, எந்த டெம்ப்ளேட் வச்சு கிரியேட் பண்ணாங்க, என்னென்ன வேல்யூஸ் கொடுத்தாங்க. ஸோ நம்ம மாத்தி பேச முடியாது. ஸோ வாட் எவர் அங்க நம்ம என்விரான்மெண்ட்ல வந்து என்ன கொடுத்தோமோ அந்த விஷயங்கள் எல்லாமே அந்த டெம்ப்ளேட்ல இருக்கும். அது எப்போ சேஞ்ச் பண்ணாலும் அதை மாத்தினாலுமே நம்ம இமிடியேட்டா வந்து நம்மளால செக் பண்ண முடியும். ஈவன் யாராவது வந்து ஏதாவது என்விரான்மெண்ட்ல இஷ்யூ வந்தா கூட போயிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம், என்ன ப்ராப்ளம், என்ன டிஃபரன்ஸ் இருக்கு. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து let's say நான் இன்னும் ஒரு ஸ்டாக் ஒன்று கிரியேட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ let's say create stack. ஓகே, ஒரு எக்ஸிஸ்டிங் ரிசோர்ஸ் வச்சு நான் வந்து இப்போ ஸ்டாக் கிரியேட் பண்ண ட்ரை பண்றேன். ஓகே, let me just அதில் ஆல்ரெடி கிரியேட் பண்ணது தான் அந்த ஒன்று தான் இருக்கு. ஸோ மேபி லெட் மீ, ஓகே, இது என்னது ஆக்சுவலா கிரியேட் VPCன்னு ஒன்று இருக்கு. இது எப்போ கிரியேட் பண்ணிருக்கோம், லாஸ்ட் மந்த் ஏதோ கிரியேட் பண்ணிருக்குது. சரி இருங்க, இதுல என்னென்ன கிரியேட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதுல நிறைய டிஃப்ரெண்ட் ரவுட் டேபிள், IGW, ஸோ சில விஷயங்கள்லாம் இதுல கிரியேட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ ஈவன் இதுல வந்து ஒரு சில செக்யூரிட்டி குரூப், சப்நெட், ரவுட் டேபிள் இதெல்லாம் கிரியேட் ஆயிருக்கு. நான் என்ன பண்றேன் அப்படின்னா பர்பஸ்ஃபுல்லா போயிட்டு இந்த ஏதோ ஒரு ரிசோர்ஸ் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ ஒரு செக்யூரிட்டி குரூப் எடுத்துட்டு வந்துட்டு இதை நான் இங்க வந்து சர்ச் பண்ணி நான் அதை ஆக்சஸ் பண்றேன். ஓகே, ஸோ இதுல வந்து லெட் மீ கோ அண்ட் சர்ச் ஃபார் இட். ஸோ இது வந்து நான் டெம்ப்ளேட் மூலயமா இது ஏதோ ஒரு பர்பஸ்க்காக அது கிரியேட் ஆயிருக்கு. இந்த VPC அண்ட் சாரி சர்ச் வந்து தப்பான சர்ச்ல வந்து பேஸ்ட் பண்றேன். ஓகே, ஸோ இந்த ரிசோர்ஸ் இந்த செக்யூரிட்டி குரூப்பே இல்லை போல இருக்கு, அது டெலீட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இது இல்லைன்னா வேற என்ன பண்ணலாம் இருங்க, வேற ஏதாவது ரிசோர்ஸ் செக் பண்ணுவோம். இதுல சப்நெட்,
ஓகே, லெட்ஸ் நாட் கன்ஃபியூஸ் டூ மச். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, வில் கிரியேட் நியூ ஸ்டாக். இந்த பழைய ஸ்டாக்லாம் யூஸ் பண்ண வேண்டாம், அது எல்லாமே ரிமூவ் ஆயிருக்கு போல இருக்கு. ஸோ அதை நான் மேனுவலாக கூட டெலீட் பண்ணியிருந்திருப்பேன். ஸோ இங்கே வந்து இப்போ நான் வந்து லெட் மீ கிரியேட் ஒன் மோர் ஸ்டாக். ஸோ இந்த டைம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஐ வில் கோ அண்ட் கிரியேட் இட் யூசிங் ஒரு சாம்பிள் டெம்ப்ளேட் ஏதாவது இருக்குன்னா அதை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதில் நிறைய உங்களுக்கு சாம்பிள்ஸும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த சாம்பிளை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் சிம்பிள் ஸ்டாக்கை யூஸ் பண்ணுங்க. மல்டி ஏசி போனீங்க அப்படின்னா நிறைய ரிசோர்ஸஸ் கிரியேட் ஆகும் வேற வேற அவைலபிலிட்டி ஜோனில். ஸோ அப்போ மல்டிபிள் அவைலபிலிட்டி ஜோனில் நீங்கள் ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு காஸ்ட்டும் இன்கர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நீங்கள் ஃப்ரீ டியர்லேயே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா சிம்பிள் இதுவே யூஸ் பண்ணுங்க. ஸோ இதில் 3 சாம்பிள் இது கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து லேம்ப் ஸ்டாக் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து லினக்ஸ் வித் அப்பாச்சி வெப் சர்வர், MySQL அண்ட் உங்களுக்கு பேக்எண்ட்ல வந்து பைத்தன் ஆர் PHP இது வந்து பேக்எண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு லினக்ஸோட இந்த வேம்ப் ஸ்டாக்னு சொல்லுவாங்க, விண்டோஸ் AMPன்ற மாதிரி சொல்லுவாங்க. இது லினக்ஸ்ல வந்து 3 tier ஆர்கிடெக்சர்ல ஒரு ஸ்டாக் இது கிரியேட் ஆகும். ஸோ இந்த EC2 இன்ஸ்டன்ஸ்ல உங்களுக்கு டேட்டா பேஸும் கிரியேட் ஆகிடும், அப்பாச்சி வெப் பேஜும் வந்துடும், உங்களுக்கு பேக்எண்ட்ல PHP ஆர் பைத்தன் அந்த அப்ளிகேஷன் ஸ்டாக் வந்துடும். ஸோ அதே மாதிரி நீங்கள் ரூபி ஆன் ரெயில்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு வேர்ட்பிரஸ் வெப்சைட் ஏதாவது ரெடி பண்ணாலும் வித் MySQL கிரியேட் பண்ணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ லேம்ப் ஸ்டாக் கிரியேட் பண்ணணும், இது செலக்ட் பண்ணிக்கங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இதில் அதோடைய டெம்ப்ளேட் இங்கே வந்து இந்த சாம்பிள் டெம்ப்ளேட் இருக்கும். ஸோ இவங்களுடைய சாம்பிள் டெம்ப்ளேட் வந்து எக்ஸ்டென்ஷன் வந்து டாட் டெம்ப்ளேட்னு இருக்கும். ஸோ இதுவுமே ஒர்க் ஆகும். ஸோ டாட் டெம்ப்ளேட்டும் யூஸ் பண்ணலாம், .json, .yaml, .txt எல்லாமே உங்களுக்கு வந்து சப்போர்ட்டட் தான். ஸோ இதை போயிட்டு நீங்கள் என்ன இதில் இருக்குன்றதை செக் பண்ணணும்னாலும் இதை நீங்கள் வியூ பண்ணி பார்க்கலாம். அப்ளிகேஷன் கம்போசருக்குள்ளே போயிட்டு இதில் ஏதாவது சின்ன சேஞ்சஸ் ஏதாவது பண்ணணும், இல்லை மாடிஃபிகேஷன்ஸ் ஏதாவது டெம்ப்ளேட்ல மாற்றணும் அப்படின்னா நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ அந்த டெம்ப்ளேட் லோட் ஆயிடுச்சுங்க. இவங்க என்ன கிரியேட் பண்றாங்க அப்படின்னா ஒரு வெப் சர்வர் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்றாங்க, பேக் எண்ட்ல வந்து அதுக்கு ஒரு செக்யூரிட்டி குரூப்பும் கிரியேட் பண்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு நம்ம இதுக்குள்ள போயிட்டு செக் பண்ணிக்கலாம் அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் கவனிச்சிங்க அப்படின்னா இதுதான் வந்து ஓவரால் ஃபுல் கோடு, கிட்டத்தட்ட 900 லைன்ஸ் இருக்கு. அதுல வந்து என்னென்ன செக்ஷன் இப்போ நம்ம வந்து ஒரு டெம்ப்ளேட்டோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா, அது இங்க விஷுவலா பார்க்க முடியும். ஸோ இதுல வந்து இது கிளிக் பண்ணி பாருங்க. ஸோ பேராமீட்டர்ஸ், மேப்பிங், ரிசோர்சஸ், அவுட்புட், பாருங்க ஸ்ட்ரக்சர் வந்துருச்சு பாருங்க. ஸோ டெம்ப்ளேட்டோட வெர்ஷன், டிஸ்கிரிப்ஷன், பேராமீட்டர்ஸ், மேப்பிங், ரிசோர்சஸ், அவுட்புட். ஸோ இதுதான் வந்து ஜென்ரலா இது ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும். இதை நீங்க வந்து ஈவன் ஒரு விஷுவல் ஸ்டுடியோ கோட் யூஸ் பண்றீங்க அப்படின்னா சேம் அதே தான். இந்த இதை காப்பி பண்ணி கூட நான் உங்களுக்கு விஷுவல் ஸ்டுடியோல இது பண்றேன். நார்மல் நோட் பேட்ல யூஸ் பண்ணீங்க அப்படின்னா மேபி இட் ஒன்ட் பி தட் easy to modify. whereas நீங்க in case let's say ஒரு நோட்பேட் ++ யூஸ் பண்றீங்க, இல்ல எக்லிப்ஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அது இன்னும் பெட்டரா இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது லோட் ஆகுதான்னு பார்க்கலாம். விஷுவல் ஸ்டுடியோ கோடு யூஸ் பண்ணுங்க, அதுவும் வந்து இட் இஸ் ஃப்ரீ டு யூஸ் தான். ஸோ இதுல நீங்க பேஸ்ட் பண்ணா கூட உங்களால இட் வில் பி ஈஸி டு, இதுல வந்து ஐம் ஜஸ்ட் கோயிங் ஃபார் அ நியூ ஃபைல். இதுல என்ன ஃபார்மேட், என்ன எக்ஸ்டென்ஷன்ன்றதை கரெக்டாக கொடுத்தீங்க அப்படின்னா அதை நீங்க வியூ பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஒரு நியூ JSON ஃபைல் ஒன்று கிரியேட் பண்றேன். ஸோ இது லோக்கல் மெஷின்ல வந்து சேவ் பண்ணணும்னு சொல்றாங்க. ஓகே, டெஸ்க்டாப்ல வந்து ஐ வில் ஜஸ்ட் சேவ் AWS LAMP EC2 இன்ஸ்டன்ஸ் அப்படி இதை வச்சு கொடுத்துக்கிறேன். இதுல வந்து நான் பேஸ்ட் பண்றேன். இப்போ இதுல பேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னாலும் சேம் அந்த விஷுவலா நம்ம அப்ளிகேஷன் கம்போசர்ல கிடைக்கிற அதே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதுலயும் நல்ல டீடைல்டா உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த லெஃப்ட் சைட்ல போனீங்க அப்படின்னா இதுல என்னென்ன செக்ஷன்ஸ் இருக்கு, ஃபர்ஸ்ட் டெம்ப்ளேட் வெர்ஷன், டிஸ்கிரிப்ஷன், தென் பேராமீட்டர்ஸ், என்னென்ன இது மேப்பிங் இருக்கு, என்னென்ன ரிசோர்சஸ் கிரியேட் ஆக போகுது, அவுட்புட்ஸ், இதுதான் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்ல வந்து எந்த இடத்துல எரர் வருது, என்ன ப்ராப்ளம் அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ மேண்டேட்டரியா வந்து பேராமீட்டர்ஸ் அண்ட் ரிசோர்சஸ் இருந்தா போதும். ஸோ ஒரு சில இதெல்லாம் இப்போ மேப்பிங் என்ன இதுல அதில் மேப்பிங்ல என்னென்ன இருக்கு பாருங்க. ஸோ மேப்பிங்ல வந்து அவங்க கொடுத்துருக்காங்க லிஸ்ட் ஆஃப் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் வந்து நம்ம சூஸ் பண்ண முடியும். ஸோ என்னென்ன இன்ஸ்டன்ஸ் டைப் வந்து நம்ம வந்து அலோவ் பண்ணலாம், எந்தெந்த ரீஜன் அலோவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு ஒரு சில டைப் ஆஃப் ஆப்ஷன்ஸ் வந்து வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா யூ கேன் கோ அண்ட் ரிமூவ் இட். இப்போ இதில் வந்து எனக்கு வந்து C1 மீடியம், C1 X லார்ஜ், இதில் எது மட்டும் எந்த ஆர்கிடெக்சர் மட்டும் உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ அது எதெல்லாம் வேணான்றதை அதை நீங்கள் செலக்ட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம் இந்த லைன்ஸில் போயிட்டு. ஸோ இது எடிட்டபிள் தான், உங்களுக்கு மாடிஃபை பண்ணலாம். ஸோ எப்படி அதை மாடிஃபை பண்ணலாம் என்னன்றதை வந்து ஒரு சாம்பிள் காமிக்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி இப்போ இந்த கோடை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிட்டு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதில் நீங்கள் ஸ்விட்ச் ஓவர் பண்ணிக்கலாம். ஸோ YAML வேணாலும் YAML யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை JSON வேணாலும் யூ ஹேவ் ஆப்ஷன், இங்கே ஒரு பட்டன் இருக்கு. ஸோ அதை வச்சு நீங்கள் யூ கேன் செக் இட், வேலிடேட் பண்ணிக்கங்க. டெம்ப்ளேட் ஏதாவது மாடிஃபை பண்ணீங்க அப்படின்னா
then create the template. Okay, continue and continue to CloudFormation. ஓகே, இப்போ கவனிச்சிங்க அப்படின்னா நீங்கள் அந்த எடிட்டருக்குள்ளே போயிட்டு நீங்கள் ஜேசான் ஃபார்மேட்டில் நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபைல் நேம் வந்து டாட் ஜேசானாக மாறிடும். பை டிஃபால்ட்டாக அவங்களுடைய நேட்டிவ் டெம்ப்ளேட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா டாட் டெம்ப்ளேட்னு வரும். இப்போ நீங்கள் உள்ளுக்குள்ளே போயிட்டு கம்போசருக்குள்ளே ஏதாவது போயிட்டு செக் பண்ணாலே வேலிடேட் பண்ணாலே வந்து இட் வில் சேஞ்ச் த ஃபைல் ஃபார்மேட். ஸோ அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே, லெட் மீ கோ அண்ட் கிரியேட் ஸ்டான் லாம்ப்ஸ்டாக் 01 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ டேட்டா பேஸ்க்கு ஏதாவது நேம் கொடுக்கணும்னா டேட்டா பேஸ்க்கு ஒரு நேம் கொடுத்துக்குங்க. ஸ்டான் DB1 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ டேட்டா பேஸ்க்கு ஒரு பாஸ்வேர்டு கொடுக்க சொல்றாங்க. நான் ஜஸ்ட் வந்து பாஸ்வேர்டு அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ரூட் பாஸ்வேர்டு ஒன்று கொடுக்க சொல்றாங்க. ஸோ எதுவுமே நான் வந்து பாஸ்வேர்டு கொடுத்துக்கிறேன். யூசர் நேம் ஃபார் MySQL database access ஒரு நேம் கொடுத்துக்கிறேன் ஸ்டான் அப்படின்ட்டு. ஸோ இதில் எந்த இன்ஸ்டன்ஸ் டைப், இதுதான் வந்து அந்த மேப்பிங்கில் நம்ம கொடுக்குற விஷயம். ஸோ இப்போ மேப்பிங்கில் வந்து நமக்கு என்ன வரணும் அப்படின்றது வந்து நீங்கள் டிசைட் பண்ணியிருந்துருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து அதை புரிய வைக்கிறேன். கேன் ஜஸ்ட் கோ பேக் டு தி ஸ்டாக், க்ளோஸ் இட். இப்போ நம்ம கிரியேட் பண்ணது வந்து இந்த டெம்ப்ளேட் இதில் தான் இருக்கும். இதில் வந்து நம்ம கிரியேட் பண்ண ஃபைல் வந்து லேட்டஸ்டாக எது இருக்கு 1137. ஸோ இந்த டெம்ப்ளேட் தான் வந்து நமக்கு இப்போ யூஸ் பண்ண போகிறது. ஜஸ்ட் இதை காப்பி பண்ணிக்கங்க அந்த URL. இதில் வந்து you can copy the HTTP URL காப்பி பண்ணிக்கலாம். லோக்கலாக டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிறேன் ஒரு இது. ஸோ லெட் மீ ஜஸ்ட் கோ ஒன் ஸ்டெப் பேக். ஸோ இதில் வந்து லாஸ்ட் ஃபைலை செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிட்டு காப்பி URL கொடுத்துருங்க. ஸோ இதில் சேவ் பண்ணிட்டேன். கிளிக் ஆன் நெக்ஸ்ட். இப்போ இதில் வந்து யூ கேன் ஆல்சோ மாடிஃபை. இப்போ என்னென்ன விஷயங்கள் இப்போ நம்ம கொடுக்கணுமோ அதை நீங்கள் இந்த டெம்ப்ளேட்டில் என்னென்ன விஷயங்கள் பாஸ் ஆன் பண்ணணுமோ அந்த ரிசோர்ஸஸ் வந்து நீங்கள் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நேம்ஸ் சேஞ்ச் பண்ணாலும் திருப்பி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபைலை வந்து நம்ம எடிட் பண்ணி காமிக்கிறேன். லெட் மீ ஜஸ்ட் டூ தட். ஸ்டாக்ஸ் choose an existing template கொடுத்துறேன். view in application composer. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டெம்ப்ளேட்டுக்குள்ளே போயிட்டு இந்த ஜேசன் ஃபார்மேட் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் இப்போ நமக்கு வந்து இந்த மேப்பிங் எக்ஸாம்பிளுக்கு வந்து என்னென்ன வரணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லைங்களா, அலோட் வேல்யூஸ். ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இந்த T2 மைக்ரோ வரைக்கும் தான் அலோவ் பண்ணணும். T1 T2 T3 மைக்ரோ மட்டும் தான் என்னோட என்விரான்மெண்ட்டில் அலோவ் பண்ணணும். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஓகே, எடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், மேபி ஒரு C1 சம்திங் அந்த லாஸ்ட் இதையும் நான் விட்டுறேன். ஓகே, ஸோ இந்த 4 வேல்யூ மட்டும்தான் எனக்கு வந்து என்னுடைய ஆர்கனைசேஷனில் ஸ்டாண்டர்டாக நான் அலோவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வேலிடேட் பண்ணிக்கங்க. ஏதாவது சின்ன மிஸ்டேக் இருந்தால் கூட என்ன சொல்கிறாங்க, பேராமீட்டர் இன்ஸ்டன்ஸ் டைப் ஃபெயில் டு சாட்டிஸ்ஃபை கன்ஸ்ட்ரெயின்ட் மஸ்ட் பி a valid EC2 இன்ஸ்டன்ஸ் டைப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ஏன் அது எரர் வருது அப்படின்னா இந்த இடத்துல நான் T2 ஸ்மாலை வந்து நான் டிஃபால்ட்டாக செலக்ட் பண்ணுறேன். வேற அலோட் வேல்யூஸ் வந்து நான் T2 ஸ்மாலே இங்கே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மேபி அதையும் நான் இங்கே இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நான் T2 மைக்ரோ வந்து நான் டிஃபால்ட்டாக கொடுக்கணும்னாலும் நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த அரேல வந்து ஒரு வேல்யூக்கு நடுவில் இந்த கமா இருக்கணும். ஓகே, ஜஸ்ட் வேலிடேட் பண்ணி பாருங்க. இப்போ வேலிடேட் ஆயிடுச்சு உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிபெண்டன்சி இந்த பிரச்சனைகள் வரும். இப்போ நான் T2 மைக்ரோ தான் எனக்கு டிஃபால்ட்டாக வரணும் அப்படின்னா இந்த இடத்துல T2 மைக்ரோ கொடுத்துடலாம். அப்போ நான் அந்த இது கிரியேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த ட்ராப் டவுனில் வந்து இதுதான் டிஃபால்ட்டாக இந்த வேல்யூ காமிக்கும். ஓகே, ஸோ லெட் மீ கிரியேட் த டெம்ப்ளேட். இப்போ உங்களுக்கு புரியும் அந்த இந்த வேல்யூஸ்லாம் மாற்றினா என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஸோ லெட் மீ கோ டு த நெக்ஸ்ட் ஸ்க்ரீன். இப்போ இங்கே கவனிச்சிங்க அப்படின்னா
இந்த இடத்துல வந்து டிஃபால்ட்டா இங்க என்ன வருது, T2 ஸ்மால். இதுக்குள்ள என்னென்ன ட்ராப் டவுன் வருது, இந்த 5 வேல்யூ தான் வருது. ஸோ அப்போ இந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஆர்கனைசேஷன்ல நம்ம டெம்ப்ளேட்ல என்னென்ன நம்ம டீமுக்கு வந்து L1 டீமுக்கு L2 டீமுக்கு அலோவ் பண்ணணும், அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்றத டெம்ப்ளேட்லேயே நீங்க ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் வந்து லிமிட்டடான ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதிகமான காஸ்ட் வராம நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஸ்டாண்டர்டைஸ் நான் ஸ்டாண்டர்டைஸாகவும் என்விரான்மெண்ட் கிரியேட் ஆகுது, நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம். ஸோ இதுல டிஃபால்ட்டா வந்து T2 ஸ்மால் நம்ம அங்க கொடுத்துருக்கதால தான் நம்ம செலக்ட் பண்ணல, எதுவுமே ட்ராப் டவுன்ல போய் செலக்ட் பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்கா என்ன செலக்ட் ஆகணும் அதுதான் அந்த டிஃபால்ட் வேல்யூ. ஸோ அதே வந்து அலோட் வேல்யூஸ் வந்து இது எல்லாமே அலோட் வேல்யூஸ், இந்த 5 தான் நம்ம ஆர்கனைசேஷன்ல அலோவ் பண்றோம். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து கம்ப்ளீட்டா டெம்ப்ளேட்டை வந்து நீங்க முன்னாடியே வந்து யூ கேன் சேஞ்ச் வாட் எவர் யூ வாண்ட். ஓகே, ஸோ நம்ம ப்ரீ டிஃபைன் பண்ண முடியும். ஸோ lamp stack 01 stand db1. ஸோ பாஸ்வேர்டு ஒன்று கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ கீ பேர் வந்து ஏதாவது நீங்கள் ப்ராப்ளம்ல சூஸ் பண்ணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட வந்து ஸ்டான் நார்த் விர்ஜீனியா மார்ச் 2024. ஓகே, இதுவே சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ SSH வந்து எந்த ரேஞ்ச்லேருந்து அலோவ் பண்ணணும் அதெல்லாம் நீங்கள் கொடுக்கனாலும் கொடுத்துக்கலாம். ஸோ லெட் மீ ஜஸ்ட் க்ளோஸ் இட். டேக்கிங் ஏதாவது எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். டிபார்ட்மெண்ட், HR, என்விரான்மெண்ட், டெவலப்மெண்ட் ஆர் வாட் எவர். ஓகே, என்ன நீங்கள் ஆட் பண்ணணுமோ ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணிட்டு you can just go and create it, submit it. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டா ஒரு lamp stack கிரியேட் ஆகும். இந்த கோட்ல கவனிச்சிங்க அப்படின்னா இப்போ ப்ரீவியஸ் கோட்ல நம்ம வந்து இந்த அவுட்புட் செக்ஷனே நம்ம ஆட் பண்ணல, பட் இந்த கோட்ல வந்து நம்ம வந்து அவுட்புட் செக்ஷன் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கோம். அவுட்புட்ல என்னென்ன வரணும்னு நம்ம சொல்லியிருக்கோம், எனக்கு வந்து கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் இந்த பர்டிகுலர் வெப்சைட் ஆக்சஸ் பண்றதுக்கான URL கொடுங்க, அந்த URL உடைய டிஸ்கிரிப்ஷன் கொடுங்க அப்படின்ற மாதிரி அவுட்புட் கொடுக்க சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ வந்து இந்த இது ரிசோர்ஸ் கிரியேட் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு அவுட்புட் இந்த டேப்ல வந்து எனக்கு அதுக்கான டீடைல்ஸ் இங்க கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து எனக்கு என்ன வெப்சைட் லிங்க், அந்த lamp stack உடைய ஃப்ரண்ட் அண்ட் அப்பாச்சியோட வெப் பேஜ் என்ன அப்படின்றது இங்க லிங்க் நமக்கு வரணும். ஸோ இப்போ அதில் என்னென்ன ரிசோர்சஸ் கிரியேட் ஆகணும் அப்படின்றதையும் நம்ம இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கோம். ரிசோர்சஸ்ல பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன ரிசோர்சஸ் கிரியேட் ஆக போகுது, ஒரு வெப் சர்வர் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகுது, அது வந்து இட் இஸ் ஈஸி டு இன்ஸ்டன்ஸ். அதுக்குள்ள என்னென்ன பேக்கேஜஸ் இன்ஸ்டால் ஆகுறாங்க பாருங்க, MySQL இன்ஸ்டால் பண்றாங்க, HTTPD Apache இன்ஸ்டால் பண்றாங்க, PHP இன்ஸ்டால் பண்றாங்க. அதனால தான் அதுக்கு பேரு lamp stack. ஒரு லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல உங்களுக்கு கம்ப்ளீட்டா ஃப்ரண்ட் அண்ட் அப்பாச்சி வந்துருது, அதாவது HTTPD வந்துருது, தென் அப்ளிகேஷன் லேயருக்கு PHP, தென் பேக் எண்ட்ல வந்து MySQL, இது எல்லாமே நமக்கு இன்ஸ்டால் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த இண்டெக்ஸ் பேஜும் வந்து போயிட்டு உங்களுக்கு ஸ்லைட்டா வந்து கஸ்டமைஸ் பண்ணிடுறாங்க, என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றது இங்க டேட்டா இங்க இருக்கு. ஓகே, ஸோ AWS கிளவுட் ஃபார்மேஷன், PHP சாம்பிள் என்னென்ன கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் நமக்கு அங்க வெப் பேஜா வரும். ஸோ இதுதான் நமக்கு ரிசோர்ஸ் அங்கே கிரியேட் ஆக போகுது. ஸோ இதை தாண்டி வேற என்ன அடிஷனல் ரிசோர்சஸ் கிரியேட் பண்றாங்க, ஒரு வெப் சர்வர் செக்யூரிட்டி குரூப் கிரியேட் ஆகுது, செகண்ட் ரிசோர்ஸ். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு பாத்தீங்கன்னா இது இந்த டெம்ப்ளேட்டோடைய ஓவரால் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு இதுலேயே புரிஞ்சிடும். ஸோ வெப் சர்வர் செக்யூரிட்டி குரூப்ல வந்து ஜஸ்ட் வந்து 80 போர்ட்டை வந்து எங்க இருந்து வேணா அலோவ் பண்ணலாம் அப்படின்றது வந்து ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ இது ரெண்டு தான் உங்களுக்கு கிரியேட் ஆகுது. ஸோ ரிசோர்ஸ்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த செகண்ட் இதுல தான் வந்து ரிசோர்ஸ் வந்து இருக்கும். மூணாவது காலம்ல வந்து எது ஸ்டார்ட் ஆகுதோ அது மட்டும்தான் வந்து உங்களுக்கு இட் இஸ் கவுண்டட். இப்போ இது வந்து வெப் சர்வர் செக்யூரிட்டி குரூப் ஒன்று இருக்கு, தென் அதை விட்டா மூணாவது காலம்ல வந்து வேற என்ன ரிசோர்ஸ் கிரியேட் ஆகுது, மூணாவது காலம்ல வந்து வெப் சர்வர் இன்ஸ்டன்ஸ், இது ரெண்டு தான் கிரியேட் ஆகுது. ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் காலம் வந்து ஓப்பன் பிராக்கெட் கர்லி பிராக்கெட் ஓப்பன் ஆகும் அண்ட் தென் க்ளோஸ் ஆகும். செகண்ட் காலம்ல வந்து அந்த ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு வரும், அதாவது வெர்ஷன், டிஸ்கிரிப்ஷன், பேராமீட்டர், மேப்பிங், ரிசோர்சஸ், அவுட்புட், இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் வரும். மூணாவது காலம்ல தான் வந்து என்ன ரிசோர்ஸ் கிரியேட் ஆக போகுது, அந்த ரிசோர்ஸ் கடியில வந்து என்னென்ன ரெண்டு தான் இருக்கு. இப்போ இது ஒன்று இருக்கு, ஸோ வெப் சர்வர் இன்ஸ்டன்ஸ் இருக்கு, தென் வெப் சர்வர் செக்யூரிட்டி குரூப் இருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் இப்போ கிளீனா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் காலம் வந்து ஓப்பன் பிராக்கெட் அண்ட் அந்த கர்லி பிராக்கெட் க்ளோஸ் ஆகும், தென் நெக்ஸ்ட் வந்து அந்த டெம்ப்ளேட்டோடைய ஸ்ட்ரக்சர் வரும். மூணாவது இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன ரிசோர்சஸ் வந்து இதுல கிரியேட் ஆக போகுது, என்னென்ன பேராமீட்டர்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்றது மூணாவது காலம்ல வந்து உங்களுக்கு அந்த ஸ்ட்ரக்சர்ல வந்துடும் உங்களுக்கு. ஸோ இப்போ நமக்கு ரெண்டு விஷயம் தான் கிரியேட் ஆகுது இதுல. ஸோ ரிசோர்சஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆயிருக்கும், ஒரு வெப் சர்வர் செக்யூரிட்டி குரூப், அதுக்கு வந்து லாஜிக்கலா ஐடி கிரியேட் ஆயிருக்கு, அது இன்ஸ்டன்ஸ் எல்லாமே இங்க கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து இந்த இடத்துல நம்ம ரெண்டு இதுதான் கிரியேட் ஆயிருக்கு, ரெண்டு ரிசோர்சஸ். இதோட அவுட்புட்ல என்ன வரணும், நமக்கு வெப் சர்வருடைய அந்த லிங்க் வரணும், URL. நம்ம இந்த lamp stack கிரியேட் ஆயிருக்குல்ல அதோடைய URL இங்க வந்திருக்கணும். ஸோ வந்துருக்குங்களா URL. ஸோ இப்போ இந்த URL நம்ம காப்பி பண்ணி நம்ம அந்த வெப்சைட் ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த AWS கிளவுட் ஃபார்மேஷன், அந்த PHP சாம்பிள் அந்த பேஜ் வரணும் நமக்கு.
வந்துருச்சுங்களா? ஸோ அதுதான் அந்த கண்டென்ட். இப்போ இது வந்து நமக்கு இங்க சிஸ்டம்ஸ் கிரியேட் ஆயிருக்கான்னு கூட நம்ம போய் செக் பண்ணிக்கலாம். இதுல வந்து ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆயிருக்கும், ஒரு வெப் செக்யூரிட்டி குரூப் கிரியேட் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நமக்கு அதோடைய டீடைல்ஸ், இந்த டேகும் நம்ம அடிஷ்னலா கொஞ்சம் ஆட் பண்ணியிருந்தோம், அதையும் நம்ம போய் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இங்க கவனிச்சோம் அப்படின்னா இதுல வந்து ஒரு T2 ஸ்மால் வந்து ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இதை செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதுக்குள்ள போயிட்டு நம்ம we can go and check the tags எல்லாமே வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ பாருங்க, என்விரான்மெண்ட் டெவலப்மெண்ட், அண்ட் தென் எதில் கிரியேட் ஆயிருக்கு, எந்த ஸ்டாக் வச்சு கிரியேட் ஆயிருக்கு, தென் என்ன டிபார்ட்மெண்ட், என்ன நேம் கொடுத்தோம், இது என்ன வெப் சர்வர் இன்ஸ்டன்ஸ், இது நம்ம டிஃபால்ட் நேமே கொடுத்துட்டோம். லாஜிக்கல் ஐடி வந்து இந்த இடத்துல நீங்க ஏதாவது வேற ஏதாவது நேம் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா, இப்போ ஸ்டாண்ட் வெப் சர்வர் 1 ஆர் வாட் எவர் அந்த மாதிரி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த லாஜிக்கல் ஐடியை உங்களுக்கு அந்த இடத்துல அப்டேட் ஆயிருந்திருக்கும். ஸோ நம்ம இன்கேஸ் அந்த டிஃபால்ட்டா விட்டதால அது அப்படியே கிரியேட் ஆயிருக்கு. இதே மாதிரி ஒரு செக்யூரிட்டி குரூப் இப்போ வந்து கிரியேட் ஆயிருக்கும். ஸோ இதுல போய் பாத்தீங்க அப்படின்னா செக்யூரிட்டி குரூப்ல வெப் சர்வர் செக்யூரிட்டி குரூப்னு ஒன்று கிரியேட் ஆயிருக்கும் இப்போ. ஸோ அதோட ஐடி வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்க இங்க வந்து ரெஃபரன்ஸ்ல வந்து இங்க பாத்துக்கலாம். அதாவது கிளவுட் ஃபார்மேஷன் ஸ்டாக்ல வந்து ரிசோர்சஸ்ல அது என்ன எஸ்ஜி என்ன செக்யூரிட்டி குரூப்போட ஐடி என்ன நீங்க வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். இது கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு என்ன ஐடின்றது தெரிஞ்சிடும். ஸோ இந்த இடத்துலயே நம்ம வந்து இங்க கொடுத்துருக்காங்க அதோடைய ரெஃபரன்ஸ். ஸோ ஸ்டாம் லேப் ஸ்டாக் அந்த செக்யூரிட்டி குரூப் நேம் இங்க வந்து இருக்கு. ஸோ வெப் சர்வர் செக்யூரிட்டி குரூப். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், இது எல்லாமே கிரியேட் ஆயிடுச்சு, நமக்கு எல்லாமே ஒர்க் ஆகுது. ஸோ ஃப்ரண்ட் எண்ட் அந்த வெப் பேஜ் எல்லாமே ஒர்க் ஆகுது. வி ஆர் ஏபிள் டு ஆக்சஸ் இட். இப்போ சடனா என்விரான்மெண்ட்ல வந்து யாரோ வந்து ஏதோ சேஞ்ச் பண்றாங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு ரெக்வஸ்ட் வந்திருக்கு, தவறுதலா வந்து இந்த லேம்ப் ஸ்டாக்கை வந்து மாடிஃபை பண்ணிடுறாங்கன்னு எடுத்துப்போம். இப்போ இந்த இன்பவுண்ட் ரூல் நம்ம என்ன பண்ணியிருந்தோம், 22 போர்ட்டும் 80 போர்ட்டும் வந்து நம்ம அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ 80 போர்ட்டும் 22 போர்ட்டும் அலோவ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். இப்போ நான் சடனா நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த 80 போர்ட்டை வந்து வைடு ஓப்பனா கொடுக்காம ஒரு செலக்டிவ் என்னோட ஐபிலேருந்து மட்டும்தான் ஒர்க் ஆகணும், இல்லை வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் கஸ்டம் ரேஞ்ச், இப்போ எக்ஸாம்பிளுக்கு 10.0.0.0/24 தான் ஒர்க் ஆகணும் அப்படின்ற மாதிரி நான் மாத்திடுறேன். ஓகே, ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக. அதே மாதிரி இன்னொரு ரூல் வந்து புதுசா வந்து இந்த மெஷின்ல வந்து பிங்கிங் வந்து நான் அலோவ் பண்ணணும் அப்படின்னு சொல்றேன், எல்லா இடத்துல இருந்தும் எனக்கு வரணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு ஐம் ஜஸ்ட் சேவிங் இட். இப்போ வந்து 2 சேஞ்சஸ் நான் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நீங்க வந்து மேனுவலா வந்து கிரியேட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இதை போய் எப்படி ட்ரபிள் ஷூட் பண்ணுவீங்க, போயிட்டு யூ ஹேவ் டு ஓப்பன் அப் ஒரு கிளவுட் ட்ரையல் ஓப்பன் பண்ணுவீங்க. கிளவுட் ட்ரையல்ல போயிட்டு யார் என்ன சேஞ்சஸ் பண்ணாங்க, இது வந்து ஒரு சின்ன என்விரான்மெண்ட்னா குயிக்கா நம்ம போய் செக் பண்ணிடலாம். ஓகே, ஒரு 5 சர்வர் 10 சர்வர் இருக்கு அப்படின்னா ட்ரபிள் ஷூட் பண்றது ஈஸி. இதே 100 சர்வர் இருக்கு, நிறைய டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட் இருக்கு, நிறைய பேருக்கு ஆக்சஸ் இருக்கு அப்படின்னா தென் நமக்கு வந்து அந்த ஈவெண்ட்ஸ் அந்த லாக்ஸ் எல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப ஈஸி கிடையாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது வந்து நம்ம ஓரளவுக்கு வந்து சின்ன என்விரான்மெண்ட்ன்றதால நமக்கு தெரியும். ஸோ இப்போ யாரோ வந்து செக்யூரிட்டி குரூப் இன்கிரஸ் இதை வந்து மாடிஃபை பண்ணியிருக்காங்க, ரூட் யூஸரா லாகின் பண்ணி இந்த சிஸ்டம்ல வந்து மாடிஃபை பண்ணாங்க அப்படின்றது வந்து நம்ம லாக்ல போய் எடுக்கலாம், ஈவெண்ட்ஸ்ல போய் செக் பண்ணலாம். நமக்கு வந்து செக்யூரிட்டி குரூப் மாடிஃபை பண்ணதில் இங்க எடுக்க முடியும். ஸோ இது வந்து ஒரு ரியல் ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்ல வந்து அவ்வளோ குயிக்கா வந்து நம்ம வந்து கிடைச்சிடாது இந்த லாக் ஆர் ஈவெண்ட். ஸோ அதை எப்படி நம்ம டேக்கிள் பண்ணலாம், கிளவுட் ஃபார்மேஷன் டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி பண்ணும்போது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டைரக்டா இந்த டெம்ப்ளேட் குள்ள போயிடுங்க. டெம்ப்ளேட் குள்ள போயிட்டு இந்த இடத்துல ஸ்டாக் இன்ஃபோ ஆர் இந்த ஹோம் ஸ்கிரீன் போயிட்டு நீங்க இதுல ஸ்டாக் ஆக்ஷன்ஸ்ல டிடெக்ட் ட்ரிஃப்ட்னு இருக்கும். ஓகே, டிடெக்ட் ட்ரிஃப்ட் அப்படின்னா இப்போ நம்ம இந்த ஸ்டாக்கை வச்சு கிரியேட் பண்ண என்விரான்மெண்ட்டுக்கும் வேற ஏதாவது வந்து மேனுவலா ஏதாவது சேஞ்சஸ் நடந்திருக்கா இல்ல டிஃபரன்ஸ் ஏதாவது இருக்கான்றதை டிடெக்ட் பண்ணுங்க அப்படின்றத டிஃப்ட் டிடெக்ஷன் அப்படின்றது கொடுக்குறோம். இப்போ நான் டிடெக்ட் ட்ரிஃப்ட்னு கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்கா கொஞ்ச நேரம் வந்து அது ரன் ஆகும் பேக் எண்ட்ல. ஸோ இந்த மேல இங்க வந்து இங்க லாக் இருக்கு. ஸோ இந்த லாக் நீங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரிஃப்ட் டிடெக்ஷன் வந்து இனிஷியேட் ஆயிருக்கு. ஜஸ்ட் ஒரு 1 மினிட் கொடுங்க. 1 மினிட் கொடுத்ததுக்கு அப்புறம் அது டிடெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த டெம்ப்ளேட்ல என்ன கண்டென்ட் இருக்கு, ரியல் என்விரான்மெண்ட்ல வந்து என்ன கான்ஃபிகரேஷன் இருக்குன்றதை கம்பேர் பண்ணிட்டு நமக்கு வந்து ஒரு அவுட்புட் வந்து கிடைச்சிரும். ஸோ வெயிட் பண்ணுவோம். ஸோ இங்கேயே நீங்க டெம்ப்ளேட்டையும் செக் பண்ணாலும் செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெம்ப்ளேட்குள்ள போயிட்டு என்ன கண்டென்ட் இருக்கு, இதை வந்து திருப்பி நம்ம எடிட் பண்ணாலும் நம்ம வியூ பண்ணி பார்த்துக்கலாம். அப்ளிகேஷன் கம்போசர்ல என்னென்ன பேராமீட்டர்ஸ் கொடுத்தோமோ அந்த பேராமீட்டர்ஸ் வந்து இங்க வந்து செக் பண்ணிக்கலாம். நம்ம கொடுத்த வேல்யூலாம் ஏதாவது திருப்பி ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா இங்கேயே நமக்கு வந்து அந்த பேராமீட்டர் செக்ஷன்ல கொடுத்தது எல்லாமே இங்க பார்க்க முடியும். ஸோ அதுதான் இந்த ஜேசான் டெம்ப்ளேட்டோடைய பியூட்டி. இப்போ நீங்க வந்து நீட்டா வந்து உங்களுக்கு இந்த பேராமீட்டர் எக்ஸ்பேண்ட் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டா வந்து உங்களுக்கு அந்த 7 விஷயமும் என்னென்ன விஷயங்கள் அங்க கொடுத்துருந்தீங்களோ அந்த ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு தேர்ட் காலம்ல வந்து நீட்டா இருக்கும். பாத்தீங்களா? ஸோ இதுதான் வந்து அந்த பேராமீட்டர்ஸ் அங்க நம்ம லிஸ்ட் டவுன் ஆயிருக்க விஷயங்கள். இதுதான் வந்து அங்க பேராமீட்டர்ஸ்ல லிஸ்ட் ஆகுது, இந்த 7 விஷயம்தான்.
ஸோ இதுதான் வந்து மூணாவது காலம்ல பேராமீட்டர்ஸ்ல நமக்கு அங்க காமிக்கிறது. ஸோ இப்போ நமக்கு ட்ரிஃப்ட் வந்து டிடெக்ட் ஆயிருக்கணும், ஏன்னா 1 minute ஆயிடுச்சு. ஸோ யூ கேன் ஜஸ்ட் கோ டு ஸ்டாக் ஆக்ஷன். இதுல போயிட்டு நம்ம வியூ ட்ரிஃப்ட் ரிசல்ட்னு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க செக் பண்ணி சொல்லிடுவாங்க. ஸோ இது வந்து ட்ரிஃப்ட் இருக்கா இல்லையா அப்படின்றது ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க. ட்ரிஃப்ட் இல்லை, எதுவுமே சேஞ்சஸ் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து ட்ரிஃப்ட்னு வராது. ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல வந்து வெப் சர்வர் இன்ஸ்டன்ஸ்ல ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பாக்குறாங்க. ஸோ இந்த ரிசோர்ஸ்ல எந்த பிரச்சனையும் இல்லை, அது இன்சிங்க்ல இருக்கு. ஸோ அப்போ வந்து ட்ரிஃப்ட் ஸ்டேட்டஸ் வந்து வெப் சர்வர் இன்ஸ்டன்ஸ்ல வந்து யாருமே எதுவுமே சேஞ்சஸ் பண்ணல. ஸோ அது வந்து கம்ப்ளீட்டா வந்து டெம்ப்ளேட்டும் ஆக்சுவல் என்விரான்மெண்ட்டும் சிங்க்ல தான் இருக்கு. ஸோ செக்யூரிட்டி குரூப்ல தான் ஏதோ மாடிஃபிகேஷன் நடந்திருக்கு அப்படின்றத வந்து சொல்றாங்க. ஸோ அதே மாதிரி அவங்க டைம் ஸ்டாம்பும் கொடுத்துட்டாங்க, ஸோ என்ன அப்படின்றது. ஸோ இந்த என்ன மாடிஃபை ஆயிருக்கு அப்படின்றத செக் பண்ணணும் அப்படின்னா இந்த ரிசோர்ஸை செலக்ட் பண்ணிட்டு வியூ ட்ரிஃப்ட் டீடைல்ஸ் கொடுத்தீங்கன்னா அவங்க கிளியரா உங்களுக்கு சொல்லிடுவாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸோ இதுதான் வந்து எக்ஸ்பெக்டட், நம்ம டெம்ப்ளேட் படி எதிர்பார்க்கறது இதுதான், பட் ஆக்சுவல் என்விரான்மெண்ட்ல இது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? இப்போ இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து யாரோ ஐசிஎம்பி வந்து எக்ஸ்ட்ரா அலோவ் பண்ணிருக்காங்க, இந்த கோட் எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிருக்கு. தென் அது இல்லாம வந்து என்ன சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க, இந்த இடத்துல வந்து சிஐடிஆர் ரேஞ்ச் வந்து 10.0.0.24 கொடுத்துருக்காங்க. வேற ஆக்சுவலா எதிர்பார்த்தது வந்து 0.0.0 தான் நம்ம வந்து எதிர்பார்த்தோம். ஸோ அதனாலதான் வந்து இந்த ரேஞ்சில் இருக்கிற யூசருக்கு மட்டும் ஒர்க் ஆகுது, இந்த ரேஞ்சில் இல்லாத யூசருக்குலாம் ஒர்க் ஆகல. ஸோ இப்போ இந்த ட்ரிஃப்ட்டை வந்து நமக்கு இதுல கம்பேர் பண்ணி காமிச்சிடுறாங்க. ஸோ என்ன எக்ஸ்பெக்டட், என்ன வேல்யூ இங்க மாறுது, அதை வந்து இங்கேயும் கிளியரா கொடுத்துட்றாங்க பாருங்க வேல்யூவாவே. ஸோ இதுதான் எக்ஸ்பெக்டட் வேல்யூ. செக்யூரிட்டி குரூப் இன்கிரஸ்ல வந்து இந்த சிஐடிஆர் ஐபி வந்து மேட்ச் ஆகல. ஸோ இட் ஷுட் பி திஸ் எக்ஸ்பெக்டட் வேல்யூ இதுதான், பட் ஆனால் கரண்டா வந்து இந்த வேல்யூ இருக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரி செக்யூரிட்டி குரூப் இன்கிரஸ்ல யாரோ அடிஷ்னலா ஒரு விஷயத்தை ஆட் பண்ணிருக்காங்க, ஒரு புதுசா வந்து ஐசிஎம்பியை வந்து இந்த ரேஞ்சில இருந்து அலோவ் பண்ணி ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு சேஞ்சஸ் தான் வந்து டிஃபரன்ஸ் ஆயிருக்கு, இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டி தான் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்றது உங்களுக்கு கிளியரா கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ இது எந்த அளவுக்கு ஈஸியா இருக்கு பாருங்க. ஒரு என்விரான்மெண்ட்ல வந்து ஒரு ப்ராப்ளம் வரும்போது நம்ம போயிட்டு ஈவென்ட் வியூவரோ இல்ல கிளவுட் வாட்சோ இல்ல கிளவுட் ட்ரெயிலோ போயிட்டு அனலைஸ் பண்ணிட்டுலாம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. டேரக்டா இங்க வந்தோமா இந்த டெம்ப்ளேட்டுக்கும் ஆக்சுவல் என்விரான்மெண்ட்டுக்கும் யார் மாடிஃபை பண்ணாங்க, என்ன மாடிஃபை பண்ணாங்கன்றத ஈஸியா நம்ம ஒரு வித்தின் ஒரு 5 minutesல வந்து நம்மளால ட்ரிஃப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இப்போ மாடிஃபை பண்ண முடியும். இப்போ நம்ம போயிட்டு இங்க இருந்தே செக் பண்ணி மாடிஃபை பண்ணலாம். ஆர்எல்ஸ் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, லெட் மீ கோ அண்ட் ஷோ யூ திஸ் திங். ஈஸி டூல போயிட்டு நம்ம பண்ண சேஞ்சஸ் வந்து நான் ரிவர்ட் பண்ணிடுறேன். ஓகே, so that you can understand. இதில் போயிட்டு இதை டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, இதுதான் ரெண்டு ட்ரிஃப்ட் இருந்தது. ஸோ அதை நான் இப்போ வந்து அப்டேட் பண்ணிட்டேன். இப்போ ட்ரிஃப்ட் வந்து இருக்கக்கூடாது. இப்போ நான் போயிட்டு இங்கே ஜஸ்ட் வந்து டிடெக்ட் ட்ரிஃப்ட் ஃபார் ரிசோர்ஸ் கொடுக்குறேன். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் நான் செக்யூரிட்டி குரூப் மட்டும் தான் செக் பண்றேன். ஓகே, ஸோ இது வந்து மாடிஃபை இருக்கா இல்லையான்றது வந்து இங்க சொல்லிடுவாங்க. முன்னாடி வந்து மாடிஃபைடுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து எதுக்குள்ள பாக்குறோம், இந்த ட்ரிஃப்ட்டுக்குள்ள இந்த செக்யூரிட்டி குரூப்புக்கான ட்ரிஃப்ட் தான் செக் பண்றேன். ஏன்னா மத்த இன்னொரு ரிசோர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகல. ஸோ அதனால நம்ம டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை, ரெண்டு ரிசோர்ஸோட ட்ரிஃப்ட் செக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இந்த இடத்துல இப்போ பேக் போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களால செக் பண்ண முடியும். இப்போ இது ரெண்டுமே இன்சிங்க்ல வந்துருக்கணும். பர்ஃபெக்டா வந்துருச்சு பாத்தீங்களா, இன்சிங்க்ல இருக்கு. இது எப்போ எவாலுவேட் ஆச்சுன்றது இங்க தெரிஞ்சிடும் உங்களுக்கு. டைம் ஸ்டாம்ப் 11:55 இப்பதான் வந்து செக் பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ ரெண்டுமே வந்து இன்சிங்க்ல வந்தது, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ட்ரிஃப்டட்னு இந்த ஸ்டேட்டஸ் வந்து இன்சிங்க் வந்துருச்சு. ஸோ அப்போ டெம்ப்ளேட்டும் ஆக்சுவல் என்விரான்மெண்ட்டும் சிங்க்ல இருக்கு. ஸோ எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்றது தான் இப்போ நமக்கு அவுட்புட். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து டெம்ப்ளேட் வச்சு நம்ம ஸ்டாக் வச்சு கிரியேட் பண்ணும்போது இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ், பெனிஃபிட்ஸ், குயிக்கா வந்து நம்ம என்விரான்மெண்ட் வந்து ரீக்ரியேட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு சில டேக்ஸ் அண்ட் வேல்யூஸ் மட்டும் மாத்தினா போதும். ஸோ சேம் எக்ஸாக்ட் கான்ஃபிகரேஷன் வந்து நான் ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்டுக்குள்ள நம்ம குயிக்கா வந்து கொண்டு வர முடியும். ஸோ அதே மாதிரி ரிசோர்ஸ் கிரியேட் ஆகிறதும் வந்து ஹியூமன் எரர்ஸ் வந்து அவாய்ட் பண்ணலாம். கிராஃபிக்கலா போய் கிரியேட் பண்ணும்போது தப்பா வந்து நம்ம டிராப் டவுன்ல ஏதாவது விஷயங்களை மாத்தி செலக்ட் பண்ணலாம், இல்ல வந்து வேல்யூ என்டர் பண்ணும்போது தப்பா என்டர் பண்ணிடலாம். ஸோ அந்த பிரச்சனைகள் எதுவுமே இங்க வராது. இங்க வந்து டெம்ப்ளேட்ல வந்து நம்ம என்ன டிஃபைன் பண்ணிருக்கோமோ அதுதான் வந்து ஆக்சுவல் என்விரான்மெண்ட் உங்களுக்கு கிரியேட் ஆக போகுது. அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா ரோல் பேக் பண்றது, இல்ல வந்து இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம இதை எக்ஸிஸ்டிங் என்விரான்மெண்ட் வந்து ஒரு டெம்ப்ளேட்டா வந்து எக்ஸ்போர்ட் பண்றது அப்படின்றதெல்லாம் வந்து ஈஸியா கிரியேட் பண்ண முடியும். ஸோ இப்போ கிளவுட் ஃபார்மேஷனை பொறுத்த வரைக்கும் சில முக்கியமான டெர்மினாலஜிஸ் இருக்கு. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a code, cloud formation. ஸோ ஏடபிள்யூஎஸ் உடைய கிளவுட் ஃபார்மேஷன் அப்படின்றது அவங்களுடைய கிளவுட் நேட்டிவ்
IAC டூல். ஸோ இது ஏடபிள்யூஎஸ்ல ஃப்ரீயா வரக்கூடிய டூல் இது. ஸோ இதுக்கு எதுவுமே நம்ம எதுவும் பே பண்ண தேவையில்லை, அந்த டூலுக்கு எதுவும் தனியாக பே பண்ண தேவையில்லை. பட் நம்ம கிரியேட் பண்ற ரிசோர்ஸ் வந்து சார்ஜபிள் ரிசோர்ஸ் அப்படின்னா we have to pay for it. இது AWS நேட்டிவ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a code tool. ஸோ இது மூலயமா நம்ம என்ன பண்றோம், we are creating and managing AWS resources using templates. இந்த templates வந்து உங்களுக்கு .template or .json or .yaml, OML or இந்த மாதிரி வந்து .txt ஃபார்மேட்ல கூட நம்ம இதை கிரியேட் பண்ணலாம். ஸோ டெவாப்ஸ் பிரின்சிபிளை பொறுத்த வரைக்கும் கிளவுட் ஃபார்மேஷன் வந்து ஒன் ஆஃப் த கோர் இம்பார்ட்டன்ட் டூல் ஆர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a கோடுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராடக்ட். ஸோ ரிசோர்ஸோடைய லைஃப் சைக்கிளை வந்து நம்ம ஈஸியா மேனேஜ் பண்ண முடியும். ஓகே, யார் மேனேஜ் பண்றாங்க, யார் மாடிஃபை பண்றாங்க, என்ன சேஞ்ச் பண்ணாங்க, எப்போ கிரியேட் பண்ணாங்க, ஸோ அந்த மாதிரி வந்து யூ கேன் ஈஸிலி ஃபைண்ட் அவுட். அதே மாதிரி ரிப்பீட்டபிலிட்டி, இப்போ வந்து ஒரு நான் ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட் இருக்கு, அதே டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட் கிரியேட் பண்றோம் அப்படின்னா ஈஸியா நம்ம வந்து டெம்ப்ளேட்ல ஒரு சின்ன சின்ன ஆட்ரிபியூட்ஸ் மட்டும், சர்வர் நேம் ஆர் வாட் எவர் நேம்ஸ் மட்டும் நம்ம சின்னதா வந்து அந்த மாடிஃபிகேஷன் பண்ணா போதும். இட் இஸ் ஈஸிலி ரீயூசபிள். தென் என்ன வரப்போகுது அப்படின்றத நம்ம ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ கிராஃபிக்கலா பண்ணும்போது அவுட்கம் தெரியாது. வேற இதுல வந்து ஆல்ரெடி நான் ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்ல வந்து இந்த டெம்ப்ளேட் ஒர்க் ஆச்சு அப்படின்னா ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்ல ஒர்க் ஆக தான் போகுது. ஸோ இட் இஸ் ஆல் ப்ரெடிக்டபிள் தான். ஸோ சேஃபா நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த ஆப்ஷன்ஸும் வந்து உங்களுக்கு ஸ்டேட் மேனேஜ்மெண்ட், ரோல் பேக் பண்றது. ஸோ இந்த ரிசோர்ஸஸ் வந்து நீங்க இன்னொரு ரீஜன்ல கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஈஸியா வந்து அந்த டெம்ப்ளேட்டை காப்பி பண்ணி S3 இதெல்லாம் இருக்கு. S3 வந்து இட் இஸ் அ குளோபல் ஸ்டோரேஜ். ஸோ அப்படின்னும் போது ஈஸியா நீங்க என்ன பண்ணலாம், அதை க்ளோன் பண்றது இல்லை காப்பி பண்ணி இன்னொரு ரீஜன்ல வந்து நம்ம ரிசோர்ஸஸ் கிரியேட் பண்றதும் பண்ண முடியும். ஸோ ஆட்டோமேஷன், மாடலிங், ஸ்கிரிப்டிங், இந்த விஷயத்துக்கெல்லாம் கிளவுட் ஃபார்மேஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ நாட் ஓன்லி ஒரு சிங்கிள் ப்ராடக்ட் இல்லை, நீங்க மல்டிபிள் ரிசோர்சஸ் கிரியேட் பண்ணலாம். ஈவன் இப்போ நம்ம பார்த்த எக்ஸாம்பிள்ல வந்து EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆச்சு, EC2 செக்யூரிட்டி குரூப் கிரியேட் ஆச்சு. இந்த மாதிரி நீங்க மல்டிபிள் ரிசோர்சஸும் வந்து ஒரே டெம்ப்ளேட்ல வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ ஆஸ் எ கிளவுட் ஃபார்மேஷன் as a டூல் வந்து tool is free, but then resources getting created will be chargeable as per AWS terms. அது ஃப்ரீ டியர்னா ஃப்ரீ டியர், இல்லை உங்களுக்கு சார்ஜபிள் டியர்னா சார்ஜபிள் டியர்ல வந்துடும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு GUI ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. ஸோ கிராஃபிக்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்ளிகேஷன் கம்போசர் ஆர் இதை வந்து நம்ம கிளவுட் ஃபார்மேஷன் டிசைனர்னு கூட சொல்லலாம். பட் இது கிளவுட் ஃபார்மேஷனுக்கு மட்டும் கிடையாது. ஈவன் நீங்க வந்து AWS ஓட CDK யூஸ் பண்றீங்க, இல்லை மற்ற டூல் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதுக்குமே இந்த அப்ளிகேஷன் கம்போசர் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இது ஏன் நான் வந்து GUI டூல்னு சொல்றேன் அப்படின்னா, இங்க பாருங்க, இப்போ நான் வந்து I can just go to this application composer. உங்களுக்கு வேணுன்ற டூலை வந்து நீங்க கோட்ல தான் எழுதணும் அப்படின்னு கிடையாது. ஸோ இது விஷுவல் ஸ்டுடியோடைய எக்ஸ்டென்ஷன் டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதுலயே நீங்க யூ கேன் கோ அண்ட் டூ இட். ஸோ இது எப்படி சொல்றாங்க பாருங்க, நீங்க விஷுவலா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா யூ கேன் கிரியேட் ஆல் த அப்ளிகேஷன். ஜஸ்ட் வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி என்னென்ன ரிசோர்ஸ் கிரியேட் பண்ண போறீங்க, அது எந்தெந்த ரிசோர்ஸ் கூட லிங்க் பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி வி கேன் ஜஸ்ட் இன்டெகிரேட் இட். நான் வந்து ப்ராக்டிக்கலா அது காமிக்கிறேன் ஸோ தட் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் இட். நீங்க கோடு ஸ்டெப் பை ஸ்டெப், லைன் பை லைன் எழுதணுன்றதும் அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணி காமிக்கிறேன். இப்போதான் நம்ம EC2 பார்த்தோம். மேபி வேற ஏதாவது ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணி பார்க்கலாம். மேபி S3 ஒன்று கிரியேட் பண்ணுவோம். ஸோ S3 பக்கெட் வேணும் அப்படின்னா S3 பக்கெட்டை நீங்கள் ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணிட்டு, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதில் என்னென்ன சேஞ்சஸ் வேணுமோ இந்த இடத்துல ரைட் சைடில் வந்து யூ கேன் கோ அண்ட் ஜஸ்ட் சேஞ்ச் இட். இப்போ வந்து இதில் வந்து ஸ்டான் S3 பக்கெட் 001 அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ அதில் ஸ்டாட்டிக் வெப்சைட் இது எனேபிள் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் ஆல்சோ எனேபிள் இட். அதில் டிஃபால்ட் வெப் பேஜ் ஏதாவது வேணா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கிராஃபிக்கலாகவே வந்து உங்களால் மாடிஃபை பண்ண முடியும். ஸோ டிஃபால்ட் பக்கெட் நேம் வந்து நான் ஓவர் ரைட் பண்ணிடுறேன். ஸோ பக்கெட் நேம் வந்து டிஃபால்ட்டாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா AWS stack -my AWS இந்த மாதிரி எல்லாம் வரணும்னு சொல்கிறாங்க. ஓகே, அது இருந்துட்டு போடும். இந்த ஸ்டாக் நேம் இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னா இது எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ லெட் மீ சேவ் இட். இப்போ என்ன ஆயிடுச்சு, நமக்கு ஸ்டான் S3 பக்கெட் அப்படின்ற ஒரு பக்கெட் ஆயிடுச்சு. இது கூட ஏதாவது நம்ம லிங்க் பண்ணணும், EC2 ஏதாவது லிங்க் பண்ணணும், இது கிளிக் பண்ணீங்கன்னா போதும்
ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எந்த ரிசோர்ஸ் கூட கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்றத நம்ம merge பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு எனக்கு வேற ஏதாவது ஒரு ரிசோர்ஸ் கூட ஸ்டோரேஜ் லென்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னா அதையும் நம்ம இங்க ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணிட்டு இது ரெண்டுத்தையும் நம்ம லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஸ்டோரேஜுக்கு வந்து எந்த ஸ்டோரேஜ் லென்ஸ் யூஸ் பண்றோம், ஸோ இல்ல எந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் பக்கெட் பாலிசி யூஸ் பண்றோம் அப்படின்ற மாதிரி யூ கேன் ஜஸ்ட் கீப் ஆடிங் ரிசோர்சஸ். இது கிராஃபிக்கலாவே நம்ம பண்ண முடியும். ஸோ லெட் மீ ஜஸ்ட் லீவ் திஸ், செலக்ட் பண்ணிட்டு ஓகே லெட் மீ ஜஸ்ட் அன்டூ பண்ணிடுறேன். ஓகே ஸோ இப்போ இந்த ஸ்டோரேஜ் பக்கெட் மட்டும் இப்போதைக்கு நம்ம கிரியேட் பண்ணி பார்க்கலாம். லெட் மீ ஜஸ்ட் கோ டு த மெனு. ஸோ இதை வந்து யூ கேன் சேவ் அஸ் எ டெம்ப்ளேட் ஃபைலாகவும் சேவ் பண்ணலாம். இல்லாட்டி வந்து இஃப் யூ வாண்ட் டு டேரெக்டாக டிப்ளாய் பண்ணலாம், நம்ம டேரெக்டாக டிப்ளாய் பண்ணாலும் ஆப்ஷன் இருக்கு. நான் என்ன பண்ணுறேன், ஒரு டெம்ப்ளேட் ஃபைலாக சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே template.yamlன்னு வந்து உங்களுக்கு அது சேவ் ஆகுது. you can just put it in desktop. நான் என்ன பண்றேன், I will just save it as s3 template.yaml சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுல ஏன் அது யாமல்னா, இந்த இடத்துல நீங்க டிஃபால்ட்டா இந்த இடத்துல யாமல் வரும். இன்கேஸ் இது நீங்க ஜேசானா வேணும்னா இது நீங்க இந்த பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா இது ஜேசானா மாறிடும். ஸோ யாமல் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். அதோட எக்ஸாம்பிள்ஸ் நான் காமிக்கிறேன், ஏன் ஜேசானுக்கு யாமலுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்றது. ஸோ இப்போ இந்த இது ப்ராஜெக்ட் உங்களுக்கு கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இங்க வந்து நீங்க இந்த மாதிரி லோக்கல் மெஷின்ல டவுன்லோட் பண்ணிட்டு அங்கேருந்து நீங்க S3 அப்லோட் பண்ணியும் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து அப்படி வேண்டாம், எனக்கு டைரக்டா நான் கிளவுட் ஃபார்மேஷன்லேயே வந்து அப்ளிகேஷன் கம்போசரை ஓப்பன் பண்ணி அங்கேயே எடிட் பண்ணி நான் S3ல சேவ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அதுவும் பண்ணலாம். அதுவும் ஒரு மெத்தட். ஸோ இதுக்குள்ள போயிட்டு டைரக்டா நீங்க கிரியேட் ஸ்டாக்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா பில்ட் ஃப்ரம் அப்ளிகேஷன் கம்போசர்னு கொடுத்தீங்க அப்படின்னா டைரக்டா இங்க இருந்தே உங்களால கிரியேட் பண்ண முடியும். ஸோ இதுவும் வந்து ஒன் ஆஃப் த ஆப்ஷன். எக்ஸாம்பிளுக்கு S3 பக்கெட் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு இதை நான் சேஞ்ச் பண்றேன் அப்படின்னா AWS stan AWS bucket 111 ஏதோ ஒன்று கொடுத்துக்கிறேன். ஸோ ஸ்டாட்டிக் வெப்சைட் எனேபிள் பண்ணால் எனேபிள் பண்ணிக்கங்க, ஆர் எல்ஸ் வந்து டிஃபால்ட் பக்கெட் நேம் மாற்றினாலும் நான் இங்கே மாற்றிடலாம். ஸோ இதில் டிஃபால்ட்டாக வந்து மை AWS பக்கெட்னு இருக்கு. ஸோ அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், இந்த ஸ்டாக் நேம் -stan AWS bucket 111 கொடுத்துக்கிறேன். ஐஃபன் என்ன இது கொடுத்துருக்காங்க, இது எந்த அக்கௌண்ட்ல கிரியேட் ஆச்சு அப்படின்றது இந்த அக்கௌண்ட் நேம் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, அது இருந்தாலும் ஓகே தான். லெட் மீ கிரியேட் த டெம்ப்ளேட். ஸோ இது எந்த பக்கெட்ல ஸ்டோர் பண்ணணுமோ நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் இங்கேருந்து டேரக்டா. நம்ம லோக்கல் மிஷின்ல டவுன்லோட் பண்ணிட்டு திருப்பி அப்லோட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. டேரக்டா இப்போ இங்கேருந்து நமக்கு சேவ் ஆயிடுச்சு. லெட் மீ கோ அண்ட் கன்ஃபார்ம். இப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய டெம்ப்ளேட் வந்து இந்த இடத்துல YAML ஃபைலா வந்து டேரக்டா S3க்கு வந்துருச்சு. முன்னாடி சொன்ன ஆப்ஷன்ல இருந்து அப்ளிகேஷன் கம்போசருக்குள்ள லாகின் பண்ணிட்டு அங்க எடிட் பண்ணிட்டு லோக்கலா டவுன்லோட் பண்ணிட்டு அப்புறம் நம்ம S3ல அப்லோட் பண்ணி யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இது டேரக்டா நம்ம வந்து பில் ஃப்ரம் AWS கம்போசர் ஆப்ஷன் இருக்கு. இப்போ இதுல என்ன ஆகும், நமக்கு இது வந்து S3 பக்கெட் கிரியேஷன் அப்படின்னு சும்மா ஒன்று கொடுத்துக்கிறேன். கிளிக் ஆன் நெக்ஸ்ட். ஏதாவது டேக் ஏதாவது ஆட் பண்ணிக்கங்க. ஐ வில் ஜஸ்ட் சே டிபார்ட்மெண்ட் மார்க்கெட்டிங் whatever, இது ஒரு டேக் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். லெட் மீ ஜஸ்ட் கோ அண்ட் கிரியேட் நெக்ஸ்ட். நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம SNS இன்டெகிரேஷன் அதெல்லாம் பண்ண முடியும். ஸோ வேணும்னா அங்கேயே பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. சம்டைம்ஸ் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிறதுக்கு டைம் ஆகும். அதனால நீங்கள் இந்த ரிஃப்ரெஷ் கிளிக் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஈவெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு பாப்புலேட் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு. இதில் வந்து நம்ம ஒரே ஒரு ரிசோர்ஸ் தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ S3 பக்கெட் stan AWS 111 அப்படின்றது தான். ஓகே, அதோடைய டெம்ப்ளேட் பாருங்க, ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா சிம்பிளா இருக்கும். இது வந்து ஜேசான்ல சரி இது YAMLல இருக்கு. மேபி ரெண்டுமே கம்பேர் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ரிசோர்ஸ் வந்து stan AWS bucket 111 கிரியேட் ஆயிடுச்சு. ஒரு பக்கெட் பாலிசி இதில் அசைன் ஆயிருக்கு. நம்ம போயிட்டு செக் பண்ணிக்கலாம் பக்கெட் கிரியேட் ஆயிருக்கா என்னன்ட்டு. ஓகே, ஆல்ரெடி S3ல தான் இருக்கும். இதில் ரெஃப்ரெஷ் பண்ணுங்க, நமக்கு வந்து ஒரு பக்கெட் கிரியேட் ஆயிருக்கணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா stan S3 bucket creation 01 அப்படின்றது ஸ்டாக் நேம் -stan AWS bucket 111 - account number. இந்த அக்கௌண்ட் நம்பர் தான் நம்ம
வரணும்னு சொல்லியிருந்தோம். அந்த ஸ்ட்ரக்சர் அது நேம் வந்து நீங்க மாத்தினாலும் அதை மாத்திக்கலாம் எப்ப வேணா. அந்த கீழே அந்த ப்ராப்பர்ட்டிஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா டாலர் ஸ்டாக் நேம் ஐஃபன் பக்கெட் நேம் ஐஃபன் அக்கௌண்ட் நேம்ன்ற மாதிரி கொடுத்துருந்தோம் நம்ம டெம்ப்ளேட் அந்த ஸ்ட்ரக்சர். அதனால அது இப்படி கிரியேட் ஆயிருக்கு. இல்லாட்டி நீங்க எனக்கு வெறும் பக்கெட் நேம் மட்டும் வேணும், இல்ல வந்து பக்கெட் நேம் ஐஃபன் அக்கௌண்ட் நேம் மட்டும் வேணும் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் அப்டேட் இட். உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து டெம்ப்ளேட்லேயே இந்த ரிசோர்ஸ் கிரியேட் பண்றது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். எதுவும் வந்து பாத்தீங்கன்னா யூ டோன்ட் ஹேவ் டு மக் அப் எனி திங் ஆர் உங்களுக்கு வந்து அந்த ஹியூமன் ரீடபிள் டெக்ஸ்ட் தான் அது. ஸோ அதுல போயிட்டு என்னென்ன கிரியேட் பண்றோம் என்னன்றது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் புரிஞ்சுக்கிட்டு இது எப்படி வரணும், என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்றத வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ண யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து இந்த கிளவுட் ஃபார்மேஷன் டெம்ப்ளேட் கிரியேட் பண்றது வந்து டைரக்டா நம்ம ஜேசான் டெம்ப்ளேட் நம்ம கிட்ட வந்து AWS உடைய ஜிட்டப்ல இருந்து டவுன்லோட் பண்ணிட்டு வந்து S3ல அப்லோட் பண்ணி கிரியேட் பண்ணலாம். அதுதான் வந்து ஜென்ரலா நிறைய பேர் பண்ணுவாங்க. ஸோ AWS உடைய GitHub ரெஃபரன்ஸ் ஆர் AWS உடைய டாக்குமெண்டேஷன்ஸ்ல வந்து போய் எடுத்து வந்து கிரியேட் பண்ணலாம். ஆர் எல்ஸ் வந்து நம்ம மெத்தட் 2 வந்து AWS கிளவுட் ஃபார்மேஷன்ல டைரக்டா வந்து நம்ம டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். மெத்தட் 3 வந்து AWS உடைய அப்ளிகேஷன் கம்போசர்ல விஷுவலா நம்ம டிசைனர்ல வந்து கிரியேட் பண்ணிட்டு அதை வந்து நம்ம டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் ரொம்ப காமனான மெத்தட். இது இல்லாம வந்து நீங்க CI/CD பைப்லைன்லாம் யூஸ் பண்றீங்க, வெளியில இன்னொரு GitHubல ஸ்டோர் பண்றீங்க, இல்ல GitLabல ஸ்டோர் பண்றீங்க அப்படின்னா அந்த மாதிரி வெளியில ஸ்டோர் பண்ணி கூட நம்ம அந்த URL கொடுத்து நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதுதான் காமனா நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டிய 3 மெத்தட். இது தாண்டி நம்ம மற்ற எக்ஸ்டர்னல் CI/CD டூல்ஸ் இன்டெகிரேஷன் ஆர் வேற ஏதாவது டெராஃபார்ம் மூலயமா நீங்க பண்றீங்க அப்படின்னா தென் இது எல்லாமே கொஞ்சம் ப்ரொசீஜர்ஸ் மாறும். இப்போ நம்ம கிளவுட் ஃபார்மேஷன் வழியா கிரியேட் பண்ணும்போது 3 முக்கியமான விஷயங்கள் அதுல இன்வால்வ் ஆகும். நம்பர் 1 வந்து ஸ்டாக். ஸோ ஸ்டாக் அப்படின்றது வந்து என்னென்ன கிரியேட் பண்ண போறோம், என்னென்ன குரூப் ஆஃப் AWS ரிசோர்சஸ், அது ஒரு ரிசோர்ஸா இருக்கலாம் இல்ல மல்டிபிள் ரிசோர்சஸா இருக்கலாம். ஸோ எதெல்லாம் வந்து கிரியேட் ஆக போகுது அப்படின்றது தான் நம்ம ஸ்டாக்ல கொடுப்போம். ஸோ லிஸ்ட் ஆஃப் ரிசோர்சஸ் கெட்டிங் கிரியேட்டட். ஸோ மேக்ஸிமம் வந்து ஒரு அக்கௌண்ட்ல வந்து ஐ திங்க் 200 ஸ்டாக்ஸ் வந்து ஒரு அக்கௌண்ட்ல கிரியேட் பண்ணலாம். ஸோ அது வந்து சாஃப்ட் லிமிட் தான். நீங்க போயிட்டு அதை AWS சப்போர்ட் டிக்கெட் ரைஸ் பண்ணி அதை நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டாக் அப்படின்றது என்னென்ன ரிசோர்சஸ் வந்து நீங்க டெம்ப்ளேட்ல அவுட்லைன் பண்ணிருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி கிரியேட் பண்றது தான் வந்து ஸ்டாக். ஸோ இதுல வந்து நீங்க என்னென்ன கொடுக்கலாம், ஸ்ட்ரக்சர் வந்து மெட்டாடேட்டா, பேராமீட்டர், மேப்பிங், கண்டிஷன்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம அந்த ஸ்டாக்ல வந்து நம்ம டிஃபைன் பண்ண முடியும். ஸோ ஸ்டாக்ன்றது ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஸோ அதுல வந்து நம்ம இது கிரியேட் பண்றோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ட்ரிஃப்ட்னு ஒன்று இருக்கு. ட்ரிஃப்ட்ன்றது என்னது, ஆக்சுவல் வெர்சஸ் எக்ஸ்பெக்டட். அதாவது எக்ஸ்பெக்டட்ன்றது டெம்ப்ளேட்ல வந்து நம்ம கொடுக்கறதெல்லாம் இதுதான் நம்ம என்விரான்மெண்ட்ல எதிர்பார்க்கிறோம் வெர்சஸ் ஆக்சுவலா என்ன இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம ட்ரிஃப்ட் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கும் ஈஸியாக ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. இல்லை நான் ஏதோ வந்து சின்ன சேஞ்சஸ் நான் ஏதாவது பண்ண போகிறேன், என்ன ஏதாவது மாடிஃபிகேஷன்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா நம்ம வந்து சேஞ்ச் செட் கிரியேட் பண்ணலாம். சேஞ்ச் செட் அப்படின்றது வந்து இப்போ நீங்கள் ஒரு சேஞ்ச் ரெக்வஸ்ட் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா இது இப்போ பண்ணுறதால என்ன ஆகும், என்ன மாடிஃபிகேஷன் நடக்க போகுது அப்படின்றது வந்து யூ கேன் கோ அண்ட் கிரியேட் அ சேஞ்ச் செட். சேஞ்ச் செட் அப்படின்றது இட் இஸ் ப்ரிவியூ ஆஃப் சேஞ்சஸ் தட் இஸ் கோயிங் டு happen or that is going to occur in your environment. நீங்க வந்து இந்த டெம்ப்ளேட்டை மாடிஃபை பண்றீங்க அப்படின்னா மாடிஃபை பண்ணும்போது இப்போ எக்ஸிஸ்டிங் என்விரான்மெண்ட் எப்படி இருக்கு, என்னென்ன ரிசோர்சஸ் வந்து அப்டேட் ஆக போகுது, இல்லை மாடிஃபை ஆக போகுது, இல்லை டெலீட் ஆக போகுது, இல்லை கிரியேட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அந்த சேஞ்ச் செட் வந்து லிஸ்ட் ஒன்று வந்துடும் உங்களுக்கு. ஸோ அது நிறைய பெரிய பெரிய மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் கிரியேட் பண்ணும்போது இந்த மாதிரி சேஞ்ச் செட் ரன் பண்ணி பார்த்துட்டு ஸோ இதுதான் வந்து நமக்கு எதிர்பார்க்குறோமா, இல்லை வந்து வேற ஏதாவது இதுல ப்ராப்ளம் வர மாதிரி தெரியுதா அப்படின்றத வந்து நம்ம சேஞ்ச் செட் ரெடி பண்ணி பார்த்தா இது பண்ணுவாங்க. ஸோ ஒரு சில என்விரான்மெண்ட்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டாக்கே வந்து உங்களுக்கு நிறைய குரூப் ஆஃப் ஸ்டாக்கா வந்து கிரியேட் பண்ணுவாங்க. அது வந்து ஸ்டாக் செட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இதுல வந்து இல்லை நான் வந்து முதல்ல வந்து உங்களுக்கு அந்த சேஞ்ச் செட் கிரியேட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ தட் அடுத்ததுக்கு போவோம். லெட் மீ ஜஸ்ட் கோ டு த ஸ்டாக்ஸ். எக்ஸாம்பிளுக்கு இதுல வந்து ஒரு சேஞ்ச் ஏதோ பண்ண போறேன் அப்படின்னா கிரியேட் சேஞ்ச் செட் கொடுத்துக்கலாம்.
ஸோ இப்போ வந்து எக்ஸிஸ்டிங் டெம்ப்ளேட்லேயே நீங்கள் எதாவது மாடிஃபை பண்ண போறீங்களா, இல்லை புதுசாக வந்து உங்கள் டெவலப்மெண்ட் டெவாப்ஸ் இன்ஜினியர் வந்து ஒரு புது டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணியிருக்காரு அப்படின்னா கம்ப்ளீட்டாக அந்த எக்ஸிஸ்டிங் ஸ்டாக்ல வந்து நம்ம ஒரு புது டெம்ப்ளேட்டை ஓவர் ரைட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கு. இல்லை எக்ஸிஸ்டிங் டெம்ப்ளேட்ல வந்து நம்ம சேஞ்சஸ் பண்ணாலும் நம்ம சேஞ்சஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் கம்போசரில் போய் எடிட் பண்ணாலும் எடிட் பண்ணலாம். ஸோ இதில் போயிட்டு நான் let me go and edit it. Okay, so இதில் ஏதாவது சேஞ்சஸ் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா I can just change something. சும்மா ஜஸ்ட் ஏதாவது ஒரு சேஞ்ச் செட் ஏதாவது மாடிஃபை பண்ணுறேன். ஓகே, லெட் மீ ஆல்சோ ஸோ 80 போர்ட் வந்து இந்த ஒரு ரேஞ்சிலேருந்து இது பண்ணுறேன். ஸோ வேலிடேட் பண்ணிக்கலாம் டெம்ப்ளேட். இப்போ நம்ம மாடிஃபை பண்ணதுக்கப்புறம் அந்த டெம்ப்ளேட்டில் ஏதாவது சின்டாக்ஸ் எரர்ஸ் ஆர் ப்ராப்ளம்ஸ் இருக்கான்றது இங்கே தெரிஞ்சிடும். இப்போ கிரியேட் சேஞ்ச் செட் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து தனியாக வந்து ஒரு இது கிரியேட் ஆகும், ஒரு டெம்ப்ளேட் ஃபைல். இப்போ இந்த டெம்ப்ளேட் ஃபைலில் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிடும் என்னென்ன மாடிஃபிகேஷன்ஸ் என்னென்ன சேஞ்சஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து நம்ம விஷுவலைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இதில் வந்து இந்த வேல்யூ தான் இப்போ மாறி இருக்கு, ஸ்டாண்ட் DB1 ஒன்று மாறி இருக்கு. தென் அடிஷ்னலாக வந்து உங்களுக்கு என்ன சேஞ்சஸ் இருக்குன்றது அங்கே பார்க்கலாம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு சொல்லிடுவாங்க, உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் வேல்யூ யூஸ் பண்ண போறீங்களா இல்லை கரண்ட்டாக நீங்கள் அப்டேட் பண்ண வேல்யூ யூஸ் பண்ண போறீங்களா நீங்கள் கேட்குறாங்க. ஸோ இது எல்லாமே நான் வந்து ப்ரீவியஸ் வேல்யூவே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இல்லை நான் புதுசாக ஏதாவது மாடிஃபை பண்ணுறேன் அப்படின்னா அந்த என்னென்ன மாடிஃபிகேஷன் வந்து இந்த இடத்துல இப்படி தனியாக காமிக்கும். இப்போ நம்ம முன்னாடியே இருக்கிறது தான் இங்கேயே இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல வந்து யூஸ் ப்ரீவியஸ் வேல்யூ ஆப்ஷனே இருக்கும். இல்லை நான் ஆல்ரெடி ஏதாவது மாடிஃபை பண்ணியிருக்கேன் டெம்ப்ளேட்டில் அப்படின்னா அது இந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன் வந்து புதுசாக வந்து என்ன ஆட் பண்ணணுமோ அது இந்த இடத்துல வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகி காமிக்கும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து சேஞ்ச் ஸ்டாக் என்னென்ன மாடிஃபை பண்ண போறீங்க அப்படின்றது வந்து இங்கே நீங்கள் லிஸ்ட் டவுன் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு ஓவர்வியூ கொடுத்துட்றாங்க. ஸோ சேஞ்ச் செட் அப்படின்றது நம்ம ப்ரிவியூ பண்ணி பார்க்கறதுக்கு என்னென்னலாம் மாறப்போகுது, எக்ஸாக்ட் என்விரான்மெண்ட்டுக்கும் இப்போ நம்ம புதுசாக டிப்ளாய் பண்ண போகிற ஸ்டாக்குக்கும் என்னென்ன சேஞ்சஸ் வரப்போகுது அப்படின்றத நம்ம சேஞ்ச் செட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு ப்ரிவியூ ஆப்ஷன் தான். இதில் போயிட்டு என்னென்ன வேல்யூஸ் வந்து நம்ம அப்டேட் பண்ணுறோம், மாடிஃபை பண்ணுறோம். ஸோ ஆல்ரெடி ப்ரீவியஸ் வேல்யூ வந்து ஏதாவது சேஞ்ச் பண்ணோன்னா நீங்கள் இதை அன்செக் பண்ணிட்டு கூட மாற்றினாலும் மாற்றிக்கலாம். தென் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ப்ரிவியூ காமிச்சிருவாங்க. ஜஸ்ட் கிளிக் ஆன் நெக்ஸ்ட். ஸோ எது இதெல்லாம் வந்து உங்களுக்கு எக்ஸிஸ்டிங் வேல்யூ, எது இதெல்லாம் புது வேல்யூ அப்படின்றது இங்கே பார்க்க முடியும். ஸோ இது எல்லாமே மோஸ்ட் ஆஃப் த விஷயங்கள் வந்து உங்களுக்கு எல்லாமே எக்ஸிஸ்டிங் வேல்யூ தான். இது எல்லாமே வந்து வெறும் வந்து ஜஸ்ட் அந்த டிபி நேம் மட்டும்தான் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் வந்து அதை மாடிஃபை பண்ணாலும் மாடிஃபை பண்ணிட்டு ஆக்டிவேட் பண்ணி சப்மிட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ சேஞ்ச் செட் வந்து ஜென்ரலாக இது ஒரு என்விரான்மெண்ட்டில் ப்ரொடக்ஷனில் ஏதாவது சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன நம்ம டெம்ப்ளேட்டில் மாற்றிருக்கோம், என்னென்ன என்விரான்மெண்ட்டில் வந்து சேஞ்சஸ் வரப்போகுதுன்றதை வந்து உங்களுக்கு ப்ரிவியூ பண்ணி காமிச்சிருவாங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் இது. ஸோ ஜென்ரலாக எல்லா சேஞ்சிலுமே வந்து இந்த எவிடன்ஸ் ப்ரெசென்ட் பண்ணிவிட்டு அட்டாச் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ தட் நம்ம ப்ராப்பராக ரிவ்யூ பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ let me just give you one more example. ஓகே, ஸோ இது எக்ஸாம்பிள் போகிறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு ஜென்ரலாக ஒரு கொஸ்டின் இருக்கும் எல்லாருக்குமே. யாமல் இருக்கு, ஜேசான் இருக்கு. ஸோ இது ரெண்டுத்துக்குமே வந்து என்ன மேஜர் டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கோடு வந்து பெருசாக உங்களுக்கு டிஃபர் ஆகாது. இப்போ கவனிச்சிங்க அப்படின்னா ஸோ இது வந்து ஒரு என்ன கோடு, இது ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் வித் ஒரு வால்யூம், ஒரு 20 GB வால்யூமோட வந்து ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுறோம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஜேசான் ஃபைல். இது இந்த ஜேசான் ஃபைலை கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கர்லி பிராக்கெட்ஸ் ஆர் அந்த ஓப்பன் பிராக்கெட்ஸ் இது எல்லாமே இருக்குது. அதே மாதிரி நம்ம வேல்யூஸ் கொடுக்கறது எல்லாமே ஒரு அரே வேல்யூ கொடுக்குறோம் அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு விஷயங்கள் எல்லாமே டபுள் கோட்ஸ்லாம் இங்கே நிறைய பார்க்க முடியுது. வேற இந்த ரைட் சைடில் பாருங்கள், இது வந்து யாமல் கோட். இதே தான் இங்கே இருக்கிற கண்டென்ட் அதே தான் இங்கேயும் இருக்குது. ஆனால் என்ன ஒன்று உங்களுக்கு இதுலேயுமே கீ வேல்யூ பேர் தான். ஸோ இதில் ரெண்டுத்துலையுமே காமனாக இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து கவனிச்சிங்க அப்படின்னா எல்லாமே கீ வேல்யூ பேரில் தான் நம்ம கொடுக்குறோம். ஓகே, ஸோ அதே மாதிரி ஸ்ட்ரக்சரும் வந்து சேம் தான். ஃபர்ஸ்ட் வெர்ஷன் இருக்குது, இங்கேயும் வெர்ஷன் இருக்குது. நெக்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ரிசோர்ஸஸ் இருக்குது, ரிசோர்ஸ் இருக்குது. ஸோ ஸ்ட்ரக்சரும் சேம் தான்.
உங்களுக்கு கீ வேல்யூ ஃபார்மேட்ல தான் இருக்கு. ரெண்டுமே வந்து ஓப்பன் ஹியூமன் ரீடபிள் டெக்ஸ்டா தான் இருக்கு. இதுல வந்து நம்ம ஜேசான்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வந்து உங்களுக்கு கமெண்ட்ஸ் ஆட் பண்ணுமோ ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஹேஷ் வேல்யூ ஒரு நம்பர் சைன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கமெண்ட்ஸ் ஆட் பண்ண முடியும். வேற ஜேசான்ல வந்து கமெண்டிங் அந்த மாதிரிலாம் கிடையாது. நீங்க ப்ரோக்ராமிங்ல வந்து ஒரு ஹேஷ் வேல்யூவோட ஆட் பண்ணீங்க அப்படின்னா அந்த லைனை வந்து நம்ம கன்சிடர் பண்ண வேணாம். ஸோ வேலிடேட் பண்ணும்போது நீங்க அந்த லைனை எக்ஸ்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா யாமல்ல வந்து ஆப்ஷன் இருக்கு. ஓகே, ஜேசான்ல வந்து அந்த ஆப்ஷன் வந்து கிடையாது. ஸோ யாமல்ல வந்து கமெண்ட்ஸ் வந்து ஆர் அலோட். கமெண்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா இப்போ எந்தெந்த லைனை வந்து நம்ம ஹேஷ் வேல்யூ கொடுக்குறோம் இல்லை வந்து நம்பர் சைன் கொடுக்குறோமோ ஸோ அந்த லைனை வந்து இட் வில் இக்னோர். எரஸ் வந்து கமெண்ட்ஸ் ஆர் நாட் அலோட் இன் ஜேசான். நெக்ஸ்ட் முக்கியமான இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நம்ம ஓகே, ஸோ ஏதாவது ஸ்ட்ரிங் ஏதாவது கொடுக்குறோம் இல்லை வந்து ஏதாவது வேல்யூஸ் கொடுக்குறோம் அப்படின்னா ஜேசான்ல வந்து டபுள் கோட்ல இருக்கணும். இப்போ இந்த இடத்துல வந்து ஸ்டிங் இருக்கு பாருங்க. இப்போ இந்த ஸ்டிங்குக்கு வந்து நம்ம என்ன பண்றோம், டபுள் கோட்ஸ்ல வந்து அந்த வேல்யூ கொடுத்துருக்கோம். வேற இந்த ஸ்டிங்ல வந்து டபுள் கோட் நம்ம கொடுக்கல. பட் டபுள் கோட்ஸ் கொடுக்கலாமான்னு கேட்டா கொடுக்கலாம். ஓகே, ஸோ யாமல் வந்து டசன்ட் எக்ஸ்பெக்ட் டபுள் கோட், டஸ் நாட் எக்ஸ்பெக்ட் டபுள் கோட் ஆர் whatever, பட் கேன் பி யூஸ்ட் ஆக்சுவலா. ஸோ கொடுக்கணும்னா யூ கேன் ஜஸ்ட் கிவ் இட். ஓகே, ஸோ திஸ் இஸ் அதே மாதிரி ஒரு சென்டென்ஸ்லாம் இருக்கு அப்படின்னா இப்போ டிஸ்கிரிப்ஷன்ல கவனிச்சிங்க அப்படின்னா இந்த சென்டென்ஸ்க்கு வந்து இங்க டெம்ப்ளேட் கொடுத்துருக்காங்க, டபுள் கோட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கேயே வந்து ஒரு என்டையர் சென்டென்ஸ்க்கே கூட டபுள் கோட் கொடுக்கல. நாட் ஓன்லி ஃபார் சிங்கிள் ஸ்டிங், ஈவன் வந்து ஒரு சென்டென்ஸ் இருக்கு அப்படின்னா அதுலயுமே நீங்க வந்து யூ கேன் இது பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றாங்க அப்படின்னா ஒரு லைனுக்கும் இன்னொரு லைனுக்கும் வந்து மெயினா வந்து ஜேசான்ல வந்து டபுள் ஸ்பேஸ் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 1 2, அதே மாதிரி இந்த இடத்துல வந்து உங்களுக்கு டபுள் ஸ்பேஸா வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ டேப் கிடையாது, டபுள் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு லைனுக்கும் இன்னொரு லைனுக்கும் அதோடைய ஸ்ட்ரக்சர்ல வந்து இருங்க, இதை காப்பி பண்ணி ஸோ இதில் கவனிச்சோம் அப்படின்னா ஒரு லைனுக்கு நடுவில் அடுத்த லைனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஸ்பேஸ் இருக்கும். இங்க கவனிச்சிங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் லைனுக்கும் அடுத்த லைனுக்கும் டபுள் ஸ்பேஸ் இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 4 ஸ்பேஸ் இருக்கும். 1 2 3 4. ஸோ அதே மாதிரி அடுத்த ஸ்ட்ரக்சர் அதுக்குள்ள இன்னொரு இது வருது அப்படின்னா 1 2 3 4 5 6 அந்த மாதிரி உங்களுக்கு டபுள் ஸ்பேஸா வந்து உங்களுக்கு இதுல கவுண்ட் ஆகும். வேறஸ் வந்து பாத்தீங்கன்னா இது டேப் கிடையாது, டபுள் ஸ்பேஸ். இது ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ இப்போ அந்த டபுள் ஸ்பேஸ் வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா இன்டென்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இன்டென்டேஷன் அப்படின்றது வந்து டபுள் ஸ்பேஸ். ஒரு ஸ்ட்ரக்சர் ஒரு சப் ஸ்ட்ரக்சருக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நீங்க அதை இன்டென்டேஷன் சொல்லுவாங்க, 2 ஸ்பேஸ் கொடுக்கறது. வேற இதுல வந்து அப்படி கிடையாது. ஸோ அதுல பிரேசஸ், பிராக்கெட்ஸ், இதெல்லாம் கமா இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். எரஸ் ஜேசான்ல ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் அரேஸ் வில் பி நெஸ்டட். இதுல வந்து பிரேசஸ், பிராக்கெட்ஸ், கமா இதெல்லாம் வரும். வேற இங்க கவனிச்சிங்க அப்படின்னா இதெல்லாம் எதுவுமே இருக்காது. கமா இருக்காது, பிரேசஸ் இருக்காது, ஓப்பன் பிராக்கெட்ஸ், கர்லி பிராக்கெட்ஸ் அதெல்லாம் இருக்காது. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதுல அரே கொடுக்குறோம் அப்படின்னா இப்போ ஜேசான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அரேனா என்ன, ஒரு மல்டிபிள் வேல்யூஸ், ஒரு குரூப் ஆஃப் வேல்யூஸ் வந்து கொடுப்போம். ஸோ இப்போ இதுல வந்து எப்படி நம்ம அரே ஸ்பெசிஃபை பண்ணுவோம் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து எங்கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட்னு ஏதாவது ஒரு வேல்யூ ஆட் பண்ணோம்னு வச்சுப்போம். இல்லாட்டி T2 மைக்ரோ இந்த மாதிரி டபுள் கோட்ஸ் கொடுத்து கமா கொடுத்து டபுள் கோட்ஸ்
t1 small comma. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணும்போது லாஸ்ட் இதுக்கு எதுவுமே தர தேவையில்லை. ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து லெட்ஸ் சே M4 லார்ஜ் இது வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா we can just close it with the curly brackets. இப்படி தான் நம்ம அரே கொடுப்போம். இது வந்து நம்ம அடுத்தடுத்த லைன்ல கொடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி நம்ம அடுத்தடுத்த லைன்ல நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஜென்ரலாக அரே வந்து இப்படி தான் வந்து அவங்க ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க. ஒரு இதுக்குள்ள நமக்கு வந்து அரே வேணும் அப்படின்னா. வேற சிங்க அரே எப்படி வரும் அப்படின்னா இட் வில் பி லைக் திஸ். ஒரு ஃபர்ஸ்ட் இண்டென்டேஷன் அப்படின்னா டபுள் ஸ்பேஸ் 1 2. இப்போ நமக்கு வந்து இது வந்து ஒரு சப் வேல்யூ அப்படின்னா ஒரு 4 ஸ்பேஸ் இருக்கும். கொடுத்துட்டு இது ஐஃபன் கொடுத்துட்டு t2 டாட் மைக்ரோ அடுத்த இதில் வந்து 4 ஸ்பேஸ் கொடுத்துட்டு t1 டாட் ஸ்மால். ஸோ இந்த மாதிரி தான் அரே கொடுப்பாங்க. ஓகே, ஸோ எப்படி ஸ்பெசிஃபை பண்ணுறோன்றது கூட உங்களுக்கு மாறும். இப்போ இதில் அரே கவனிச்சிங்க அப்படின்னா இதில் அரேவே இல்லை. மேபி லெட் மீ கோ அண்ட் பிக் அப் சம் சாம்பிள். ஓகே, இங்க பாருங்க. ஸோ இதுல வந்து எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க. அலோட் வேல்யூஸ்ல வந்து இப்போ நம்ம முன்னாடி எக்ஸாம்பிள்ல வந்து இந்த இடத்துல எப்படி இருக்கும், டபுள் கோட்ஸ்குள்ள இந்த வேல்யூ கொடுத்து கமா கொடுத்துருந்தாங்க. வேற இங்க எப்படி இருக்கு பாருங்க, அலோட் வேல்யூஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு. ஸோ இதுதான் நம்ம அரேன்னு சொல்லுவோம். ஒரு இதுக்குள்ள வந்து என்னென்ன வேல்யூஸ் வந்து அலோவ் பண்றது என்ன. இதே வந்து நமக்கு ஜேசான்ல வந்து ஜேசான் இங்க இருக்கு, பரவாயில்ல, நமக்கு அப்படியே எக்ஸாம்பிள் ஈஸியா கிடைச்சிருச்சு. ஸோ இதுல வந்து நம்ம அரே வந்து இப்படிதான் ஸ்பெசிஃபை பண்ணுவோம். ஸோ இதுக்கு டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா இதில் டபுள் கோட்ஸ் இருக்கு. தென் யூ ஹேவ் கமா, ஒரு இதுக்கும் கமா. தென் வந்து பிரேசஸ் இதில் யூஸ் பண்ணுறோம். வேற அதில் வந்து பிரேசஸ் அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். ஜஸ்ட் டபுள் ஸ்பேஸ் ஒரு இண்டென்டேஷன் கொடுத்து சப் வேல்யூ அப்படின்னா இப்போ டபுள் இண்டென்டேஷன் கொடுத்து நம்ம அதுக்குள்ள வேல்யூஸ் வந்து இந்த அரே இப்படி தான் வந்து வேல்யூஸாக கொடுப்போம். ஸோ ஆப்ஜெக்ட்ஸுமே வந்து எப்படி கொடுப்போம் அப்படின்னா இந்த மாதிரி கீ வேல்யூ பேராக தான் நம்ம கொடுப்போம். ஸோ அதில் எந்த ஒரு பெரிய மேஜர் டிஃப்ரென்ஸும் கிடையாது. ஓகே, பட் ஜேசானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த பிரேசஸ், டபுள் கோட்ஸ், அந்த விஷயங்களை பாஸ் ஆன் பண்றது எல்லாமே ரொம்ப கேர்ஃபுல்லா இது பண்ணணும். அண்ட் தென் இது இப்போ வேல்யூஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டேட்டா டைப்ஸ் வந்து யாமல்ல வந்து அதிகமாக சப்போர்ட் பண்ணும். ஸோ இதுல வந்து நீங்க நம்பர்ஸ் கொடுக்கலாம், ஸ்ட்ரிங்ஸ் கொடுக்கலாம், ஈவன் எம்டி வேல்யூஸ் கூட அக்செப்ட் பண்ணோம், நல் வேல்யூஸ் அக்செப்ட் பண்ணோம், பூலியன் வேல்யூஸ் 0 and 1 ஆர் எஸ் ஆர் நோ அதெல்லாம் கொடுக்க முடியும். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொடுக்கலாம், டேட்ஸ் கொடுக்கலாம், டைம் ஸ்டாம்ப்ஸ் கொடுக்கலாம். இந்த மாதிரி யூ கேன் இட் அக்செப்ட்ஸ் லாட் ஆஃப் டேட்டா டைப்ஸ். இது யாமல். ஓகே, நீங்க நெஸ்டட் வேல்யூஸ் தான் அலோவ் பண்ணோம். ஈவன் இஃப் யூ வாண்ட் சம் சீக்வன்ஸ் ஆட் பண்ணாலும் நீங்க சீக்வன்சஸ் ஆட் பண்ணலாம். வேறஸ் ஜேசான் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்பர்ஸ் ஓகே, ஸ்ட்ரிங்ஸ் ஓகே. திங்க் இதை தாண்டி லெட் மீ ஜஸ்ட் கண்ட்ரோல் எக்ஸ் போட்டுட்டு இதுலயும் ஆப்ஜெக்ட்ஸ் ஆட் பண்ணலாம், அரேஸ் ஆட் பண்ணலாம். ஸோ இந்த 4 மட்டும்தான் வந்து நம்ம ஜேசான்ல கொடுக்க முடியும். ஸோ வேற யாமல்ல வந்து இது கம்ப்ளீட் லிஸ்ட் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நீங்க நிறைய டேட்டா டைப்ஸ் வந்து நீங்க அந்த டெம்ப்ளேட்குள்ள வந்து யூட்டிலைஸ் பண்ண முடியும். ஸோ ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஹியூமன் ரீடபிள், ரொம்பவுமே லைட் வெயிட் தான். பிரைமரியா வந்து இந்த மாதிரி டெம்ப்ளேட்டிங்க்கு வந்து யூஸ் பண்ணக்கூடிய பார்சர் லாங்குவேஜ் ஆர் டெம்ப்ளேட்டிங் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸ்பிளிசிட்டா நீங்க கால் அவுட் பண்ணி இதை யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ யாமல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த டேட்டா டைப்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து அந்த டெம்ப்ளேட்குள்ள வந்து பெரிய காம்ப்ளெக்சிட்டிலாம் இருக்காது. ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா என்ன இன்ஃபர்மேஷன் என்ன கிரியேட் பண்ண போறோமோ அது வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இதுல கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு டபுள் கோட்ஸ் இந்த மாதிரி காம்ப்ளெக்சிட்டிலாம் இருக்காது. இது கர்லி பிராக்கெட்ஸ் ஆரம்பிச்சு இது முடிக்கணும். ஸோ எத்தனை பிராக்கெட்ஸ் ஓப்பன் பண்றோமோ அத்தனை பிராக்கெட்ஸ் நம்ம க்ளோஸ் பண்றோம். ஸோ அதே மாதிரி அரேக்குள்ள வந்து இந்த பிரேசஸ் யூஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரிலாம் இதுல எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் வந்து டைரக்டா வந்து நம்ம வந்து கீ வேல்யூ ஃபார்மேட் ஜஸ்ட் டைரக்ட் பிளைன் டெக்ஸ்டா கொடுத்து நம்ம ஃபார்மேட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் நிறைய பேர் வந்து யாமல் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல ப்ரிஃபர் பண்றாங்க. ஸோ நீங்க ஜேசான்ல என்ன பண்றீங்களோ அது யாமல்லையுமே வந்து பண்ண முடியும். ஸோ இதுல வந்து கொஞ்சம் அந்த டபுள் கோட்ஸ், அந்த ஸ்ட்ரிங்கு, அந்த ஓப்பன் பிரேசஸ், க்ளோஸ் பிரேக், இது அப்புறம் தென் கமா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா கன்சிடர் பண்ணணும். அதே மாதிரி ஸ்ட்ரக்சரும் இங்க வந்து நம்ம டேக் கேர் பண்ணணும். வேற இங்க வந்து வெறும்
கண்டென்ட் வித் இண்டென்டேஷன். அந்த இண்டென்டேஷன் டபுள் ஸ்பேஸ், அடுத்த சென்டென்ஸ் அதுக்குள்ள சப் கண்டென்ட் அப்படின்னா 4 ஸ்பேஸ், அதுக்கு உள்ள 4 கண்டென்ட், அதுக்குள்ள இருக்க கண்டென்ட் அப்படின்னா 6 ஸ்பேஸ். அந்த மாதிரி வந்து we have to create indentations கிரியேட் பண்ணிட்டே போகலாம். ஸோ டெம்ப்ளேட்டோட அனாட்டமி பாத்தீங்க, ஸ்ட்ரக்சர் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டுமே ஒண்ணுதான். ஸோ வெர்ஷன் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், மெட்டாடேட்டா, பேராமீட்டர்ஸ், மேப்பிங், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ ஒரு சில கோட்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் கிளவுட் ஃபார்மேஷன் கோட் எழுதிட்டே போகும்போது சில டைம் பெரிய லென்த்தி கோடா மாறிடும். ஸோ அப்ப அந்த லென்த்தி கோடெல்லாம் நான் ஓவர் கம் பண்ணணும், அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா சில ஆப்ஷன்ஸ் இருக்கு. லைக் கவுண்ட்னு ஒன்று இருக்கு, அது இங்க ஆட் பண்ணிருக்கேன்னு தெரியல, லெட் மீ குவிக்லி செக். கண்டிஷன்ஸ் இருக்கு. ஓகே, மேப்பிங்ஸ், ஓகே, சில எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. இப்போ நம்ம பெஸ்ட் ப்ராக்டிசஸ் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணும்போது நம்ம மல்டிபிள் ரிசோர்சஸ் கிரியேட் பண்ணும்போது நம்ம அதை சேம் எக்ஸாக்ட் கோடை வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த கவுண்ட்னு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. இப்போ எனக்கு 3 ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணணும், இல்லை 4 ரிசோர்சஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, so let me just see. ஸோ மேக்ரோஸ் இருக்க மாதிரி எக்ஸாம்பிள் செக் பண்றேன். அக்கௌண்ட் ஐடி, ஓகே. ஸோ டெம்ப்ளேட் சைஸை கம்மி பண்ணுறதுக்கு வந்து சில பெஸ்ட் ப்ராக்டிசஸ்லாம் இருக்குது. ஓகே, ஸோ அதுதான் நான் இந்த ஒரு எக்ஸாம்பிள், இது கவுண்ட் வந்து எக்ஸாம்பிள் டைரெக்டாக கொடுக்கல, அவங்க அதுக்குள்ள இதுவாக கொடுத்துருக்காங்க. பட் மேபி லெட் மீ கோ அண்ட் செக் திஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கிரியேட் ஆகுது அப்படின்ற மாதிரி தான் லிஸ்ட் டவுன் பண்ணியிருக்காங்க. லெட் மீ ஜஸ்ட் செக் திஸ். டைம் அவுட் இருக்கு. ஓகே, கவுண்ட்ன்றது வேற. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கொடுப்பாங்க. ஓகே, ஸோ நம்ம வந்து ஒரு சில ரிசோர்சஸ் கிரியேட் ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி டைம் அவுட் யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணும் அந்த ரிசோர்ஸ் கிரியேட் ஆகுது, முடியல அப்படின்னா தென் டைம் அவுட். அதே மாதிரி இதில் வந்து கவுண்ட் ஆட் பண்ணிக்கலாம். கவுண்ட் ஆட் பண்ணிங்க அப்படின்னா இப்போ எனக்கு சேம் டெம்ப்ளேட் சேம் அந்த ரிசோர்ஸோடைய டைப்ஸை யூஸ் பண்ணி இப்போ ஒரு 3 S3 பக்கெட் கிரியேட் பண்ணோம், இல்லை 2 EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் கவுண்ட்னு கொடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்து டெம்ப்ளேட்ல வந்து சிம்பிளிஃபை பண்றதுக்கான சில கீவேர்ட்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அது நீங்க ஓவர் த பீரியட் வந்து நம்ம யூஸ் பண்ண ரெப்பிடேட்டிவா நம்ம வேலை பண்ணும்போது உங்களுக்கு அது புரிய வரும். ஸோ கிளவுட் ஃபார்மேஷனுடைய டிசைனர் தான் இப்போ வந்து அப்ளிகேஷன் கம்போசரா மாறிடுச்சு. ஸோ சில எக்ஸாம்ல வந்து கொஸ்டின் வந்து கிளவுட் ஃபார்மேஷன் டிசைனர் அப்படின்னு சொல்றாங்கன்னா அது வந்து அந்த அப்ளிகேஷன் கம்போசருடைய ஓல்டு வெர்ஷன். கிராஃபிக்லாம் போயிட்டு நீங்க டிராக் அண்ட் ட்ராப் பண்ணி ரிசோர்ஸஸை வந்து லிங்க் பண்ணி கிரியேட் பண்றதுக்கான ஒரு டூல் தான் அது. இப்போ கிளவுட் ஃபார்மேஷன் டிசைனர்ல வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, எனக்கு இப்போ ஒரு லோட் பேலன்சர் வேணும், பேக் எண்ட்ல எனக்கு 2 EC2 இன்ஸ்டன்ஸ் வேணும், ஒரு செக்யூரிட்டி குரூப் வேணும் அப்படின்னா தென் அது எல்லாத்தையும் ட்ராக் பண்ணி எது லிங்க் பண்றது அப்படின்ற மாதிரி நம்ம லிங்க் பண்ணி கிரியேட் பண்ணுவோம். இது வந்து நமக்கு கோட் வந்து தெரியணும் அவசியம் கிடையாது. நீங்க அது கிராஃபிக்கலா அதை செலக்ட் பண்ணி ரைட் சைட்ல வந்து உங்களுக்கு அது வேல்யூ மாதிரி கொடுத்து நீங்க அந்த பேராமீட்டர்ஸ் அந்த விஷயங்கள்லாம் நீங்க இன்புட் பண்ணி பண்ண முடியும். ஸோ கிளவுட் ஃபார்மேஷன் வந்து ஒன் ஆஃப் த வெரி பவர்ஃபுல் டூல். என்விரான்மெண்ட்டை வந்து நீங்க டெம்ப்ளேட்டைஸ்டா வந்து கிரியேட் பண்ணணும், யூசிங் கோடா கிரியேட் பண்ணணும் அப்படின்னா AWSல நேட்டிவா இந்த டூல் தராங்க. இட் இஸ் ஃப்ரீ ஆஃப் சார்ஜ். வேறஸ் இன்கேஸ் நம்ம எனக்கு இந்த ஜேசான் யாமல் வச்சு கிரியேட் பண்ண வேண்டாம், எனக்கு நான் என்னுடைய ஃபேவரட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் லைக் பைத்தன்லயோ இல்லை ஜாவாலையோ கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்குமே வந்து AWSல வந்து SDKs இருக்கு. CDKன்னு சொல்லுவாங்க, கிளவுட் டெவலப்மெண்ட் கிட். ஸோ அது மூலயமா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜேசான் யாமல் யூஸ் பண்ணாம உங்களுக்கு பைத்தான் தெரியும், ஜாவா தெரியும் அப்படின்னா உங்களுடைய ஃபேவரட் லாங்குவேஜ்ல வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் கோடை எழுதி நம்ம டெப்ளாய் பண்ணலாம். ஸோ அது எங்க எப்படி பண்றாங்க அப்படின்னா சில ஆர்கனைசேஷன்ல வந்து டெவ்ஆப்ஸ் டீம்ல வந்து எல்லாமே வந்து டெவலப்மெண்ட் பேக்ரவுண்ட்
பேக்ரவுண்ட்லேருந்து இருப்பாங்க. ஸோ அப்போ அந்த சினாரியோவில் வந்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் அப்ளிகேஷன் வந்து பைத்தனில் எழுதியிருக்கோம், ஜாவாவில் எழுதியிருக்கோம், ஈவன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் அதிலே எழுதிட்டு போயிடுறோம், ஒரே கோடாக முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து உங்களுடைய டெவாப்ஸ் டீமில் எல்லாருக்குமே டெவலப்மெண்ட் நாலேஜ் இருக்குது, ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி AWS CDK யூஸ் பண்ணலாம் கிளவுட் ஃபார்மேஷனுக்கு பதிலாக. பட் மெஜாரிட்டி ஆஃப் த ஆர்கனைசேஷனில் வந்து இன்ஃப்ரா பேக்ரவுண்ட்லேருந்து கிளவுட் ஆப்ரேஷன்ஸ் டீம் வந்து டெவலப்மெண்ட் ஸ்கில்ஸ்லாம் இருக்காது. ஸோ இப்போ அந்த மாதிரி அவங்களுடைய மேனேஜபிலிட்டி ஆப்ரேஷன்ஸை வந்து சிம்பிளிஃபை பண்ணுன்றதுக்காக இப்போ இந்த ஜேசான் யாமல் சப்போர்ட் பண்ணக்கூடிய கிளவுட் ஃபார்மேஷன் தான் நிறைய ஒரு 70-80% ஆஃப் த ஆர்கனைசேஷன் வந்து யூஸ் பண்றாங்க. ஒரு சில ஆர்கனைசேஷன்ல வந்து ரொம்ப சின்ன சின்ன ஸ்மால் சைஸ் ஆர் கம்பெனிஸ் அதுல வந்து ஒரே டீம் வந்து போத் அப்ளிகேஷன் ஆஸ் வெல் அஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஒரே கோட்ல எழுதி டெப்ளாய் பண்ற ஆர்கனைசேஷன் இருக்கிறாங்க. ஸோ அது வந்து டெவாப்ஸ் டீம் வந்து எல்லாமே வந்து டெவலப்மெண்ட் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருப்பாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு அது ஈஸி. அது ஸோ சிடிகேனா என்னன்னு நான் காமிக்கிறேன். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எஸ் அ கோட் அப்படின்றது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்றது கிராஃபிக்கலா போய் கிரியேட் பண்ணாம ஒரு கோட்ல எழுதி ஒரு டெம்ப்ளேட்ல எழுதி அந்த டெம்ப்ளேட்டை ரெஃபரன்ஸ் பண்ணி நம்ம ரிசோர்சஸ் கிரியேட் பண்றது தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எஸ் கோட். ஓகே, இது நீங்க வந்து டெப்ளாய்மெண்ட் சப்சிக்வெண்டா இன்னொரு சர்வர் வேணும் இல்ல இன்னொரு ரிசோர்ஸ் அதே மாதிரி வேணும் அப்படின்னா அந்த டெம்ப்ளேட்ல போய் ஜஸ்ட் நேம் அண்ட் ஒரு சில 1 or 2 வேல்யூஸ் மட்டும் மாத்தினா போதும், குயிக்கா வந்து நம்ம ரிப்பீட்டடிவா கிரியேட் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி யார் எப்ப மாடிஃபை பண்ணாங்க, என்ன சேஞ்சஸ் நடந்தது, எப்ப இன்வோக் பண்ணாங்க, எந்த ஐடியா வச்சு பண்ணாங்கன்றது கம்ப்ளீட் ஹிஸ்டரி, கம்ப்ளீட் வெர்ஷன் கண்ட்ரோல் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதை வந்து அடிஷனலா ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணாலும் ஈஸியா போய் நம்ம மாடிஃபை பண்ண முடியும். எனக்கு கரண்டா இந்த என்விரான்மெண்ட் இருக்கு, எனக்கு எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் 2 சர்வர் வேணும் இல்ல அடிஷனலா ரிசோர்ஸஸ் சைஸ் வேணும் அப்படின்னா யூ கேன் கோ அண்ட் சேஞ்ச் இட் வெரி குவிக்லி. ஓகே, டூல் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான், அது நம்ம we don't have to pay anything for that. கிளவுட் ஃபார்மேஷன் வந்து இட்ஸ் ஓப்பன் டெக்ஸ்ட் ஓப்பன் ஃபார்மேட் இதுதான். தென் ஓப்பன் ஸ்டாண்டர்ட்ல வந்து யூ கேன் கோ அண்ட் எடிட் இட் இன் நோட் பேட்ல எடிட் பண்ணலாம், இல்ல வாட் எவர் உங்களுடைய நானோ எடிட்டர் இன் லினக்ஸ் ஆர் விஏ எடிட்டர் இன் லினக்ஸ் எந்த டூல்ல வேணா எடிட் பண்ண முடியும். இது வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் மாதிரி தான். பட் சேவ் பண்ணும்போது வந்து YAML இருந்தா மட்டும் YML ஆர் .oyaml அப்படின்ற மாதிரி நீங்க அதை சேவ் பண்ணுங்க. ஸோ கம்ப்ளீட்டா வந்து நீங்க இதை ஜிட்ஹப் கூடயோ இல்ல ஜிட்லேப் கூடயோ இல்ல தேர்ட் பார்ட்டி ஜெங்கின்ஸ் கூடயோ CI/CD டூல்ஸ் கூட இன்டெகிரேட் பண்றதும் பண்ணலாம் கிளவுட் ஃபார்மேஷனை. ஈவன் அந்த அந்த ஃபைல் ஃபார்மேட் வந்து இதுல வேணா இருக்கலாம். ஓகே, ஸோ .txt ஆகவும் இருக்கலாம், .template. பட் மோஸ்டா வந்து .template வந்து அவங்களுடைய நேட்டிவா AWSல நேட்டிவா தரக்கூடிய சாம்பிள் டெம்ப்ளேட்ஸ் வந்து .template இருக்கும். நம்ம கிரியேட் பண்றது வந்து மோஸ்டா இந்த 2 ஃபார்மேட்ல தான் இருக்கும். ஈவன் வந்து அது .yml கூட இருக்கலாம், தப்பு கிடையாது. ஓகே, அண்ட் தென் கிளவுட் ஃபார்மேஷன் வந்து இட் இஸ் வெரி வெரி ஈஸி டூல். நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ற வரைக்கும் அது கொஞ்சம் கஷ்டமானது மாதிரி தெரியும். பட் ஓவர் த பீரியட் ஒரு 4-5 ரிசோர்சஸ் இல்ல 2-3 ப்ராஜெக்ட்ல வந்து அதை கிரியேட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப மினிமல் சேஞ்சஸ் தான். யாரு வேணா வந்து அதை போய் செக் பண்ணி மாடிஃபை பண்ண முடியும். தெர் இஸ் நோ லேர்னிங் கர்வ். பெரிய ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸோ இல்ல லாஜிக்கல் ஸ்கில்ஸோ திங்கிங் ஸ்கில்ஸ்லாம் எதுவுமே தேவை கிடையாது. ஒரு டெம்ப்ளேட் கிரியேட் பண்றோம், கிளவுட் ஃபார்மேஷன் டூலை யூஸ் பண்ணி ஸ்டாக் கிரியேட் பண்றோம், அந்த ஸ்டாக்கை யூஸ் பண்ணி நம்ம ரிசோர்ஸஸ் வந்து கான்ஃபிகர் பண்றோம். ஸோ அதுலயுமே வந்து உங்களுக்கு எரர் டிடெக்ஷன், ரோல் பேக் ஆப்ஷன்ஸ்லாம் வந்து ரொம்ப ஈஸியாவே வந்து டூல்லே இன்பில்ட்டா கொடுத்துட்றாங்க. ஓகே, ஸோ இதுல இது வரைக்கும் ஏதாவது கொஸ்டின் இருக்குங்களா இந்த கிளவுட் ஃபார்மேஷன் டூலை பொறுத்த வரைக்கும்? ஓகே, இதுலயே நெஸ்டிங் ஆப்ஷன்லாம் இருக்கு. நெஸ்டிங் வந்து ஒரு ரிசோர்ஸ்குள்ளே இன்னொரு ரிசோர்ஸ் வந்து சப் ரிசோர்ஸ் கிரியேட் பண்ற மாதிரி. பட் இது கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு சில ஆர்கனைசேஷன்ல வந்து எனக்கு ஒரு பர்டிகுலர் மெயின் டெம்ப்ளேட் இருக்கும், ஒரு ப்ராஜெக்ட் இருக்கும். அந்த ப்ராஜெக்ட்குள்ள வந்து நிறைய டிஃப்ரெண்ட் சப் ப்ராஜெக்ட்ஸ் ஆர் நிறைய டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ஒரே டெம்ப்ளேட்குள்ள கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரிலாம் பண்ணுவாங்க. பட் அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து பெருசா இல்லை, நிறைய சிஸ்டம்ஸ் வந்து வரும்போது இந்த மாதிரி நெஸ்டிங்லாம் பண்ணுவாங்க. பட் இப்போதைக்கு நீங்க நெஸ்டிங்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். எக்ஸாம்ல நெஸ்டிங் ரிலேட்டடா இப்போதைக்கு எதுவும் கொஸ்டின்ஸ் எதுவும் கிடையாது. ஸோ ஓகே, ஸோ ஃபைனலா இப்போ கிளவுட் ஃபார்மேஷன் யூஸ் பண்றோம். நம்ம சில ஆர்கனைசேஷன்ல டெராஃபார்ம் யூஸ் பண்றாங்க. ஸோ எந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ல டெராஃபார்ம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ டெராஃபார்ம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எஸ் கோட் டூல் தான். இப்போ உங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெப்ளாய் பண்றதுக்கு, ப்ரொவிஷன் பண்றதுக்கு டெராஃபார்ம் வந்து நிறைய ஆர்கனைசேஷன்ல யூஸ் பண்றாங்க. அது ஏன் யூஸ் பண்றாங்க அப்படின்னா, பிரைமரி ரீசன் வந்து இந்த கிளவுட் ஃபார்மேஷன் அப்படின்றது AWS உடைய சர்வீசஸ் தான் நமக்கு கவர் ஆகும். AWS ஓட ரிசோர்ஸ் கிரியேஷன் தான் இந்த ஸ்கோப் வந்து யூஸ் ஆகும். வேற டெராஃபார்ம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இட் சப்போர்ட்ஸ் GCP, இட் சப்போர்ட்ஸ் Azure ஆர் whatever கிளவுட் இருக்கு, எல்லா அலிபாபா கிளவுட், ஆரக்கிள் எல்லாமே வந்து அதுல சப்போர்ட் இருக்கு. ஸோ மல்டி கிளவுட் என்விரான்மெண்ட் இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன் இல்ல ஹைபிரிட் கிளவுட் இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன்ல வந்து டெராஃபார்ம் யூட்டிலைஸ் பண்றது ரொம்பவே
காமனா பார்க்கக்கூடிய விஷயம். ஸோ இது வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இது AWS உடைய ப்ரொப்ரைட்டரி டூல் கிளவுட் ஃபார்மேஷன் அப்படின்றது. வேறஸ் வந்து டெராஃபார்ம் வந்து ஈவன் தோ இட் இஸ் ஹேஷிகார்ப் ஓன் பண்ணாலுமே வந்து அது ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்டா தான் வந்து இன்னுமே இருக்கு. ஸோ அப்போ நிறைய பேர் அதை கான்ட்ரிபியூட் பண்றாங்க. எல்லா ஆர்கனைசேஷன்லயும் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய சேலஞ்சஸ் எல்லாமே வந்து ஓப்பன் சோர்ஸ்ல வந்து அப்டேட் பண்றாங்க. ஸோ அதை நம்ம வைடாவும் அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது லைசன்ஸ் ப்ராடக்ட்டும் இருக்கு உங்களுக்கு. டெராஃபார்ம்ன்றது வந்து ஹேஷிகார்ப் அப்படின்ற கம்பெனியோடைய அது ப்ராடக்டா இருக்கு. ஸோ அதுல லாங்குவேஜ் வந்து நமக்கு ஹேஷிகார்ப் கான்ஃபிகரேஷன் லாங்குவேஜ் HCLன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் அங்க அந்த டெம்ப்ளேட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய லாங்குவேஜ். வேற இங்க நம்ம கிளவுட் ஃபார்மேஷன்ல வந்து இட் சப்போர்ட்ஸ் டாட் டெம்ப்ளேட், JSON, YAML இது மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஃபார்மட்ஸ் வந்து சப்போர்ட் பண்றாங்க. ஸோ கிளவுட் ஃபார்மேஷனை பொறுத்த வரைக்கும் இதுல மாடியூல்ஸ் இதெல்லாம் இதுல அப்படின்ற கான்செப்ட்லாம் கிடையாது. வேற டெராஃபார்ம்ல வந்து நீங்க அந்த சைட்ல போனீங்க அப்படின்னா ஒரு ஸ்டாக்குக்கும் இல்ல ஒரு கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு ஈஸியா நம்ம வந்து மாடியூல்ஸ் கிரியேட் பண்ணலாம். அவங்களே டிஃபால்ட்டா நிறைய மாடியூல்ஸ் கொடுக்குறாங்க. நம்ம என்விரான்மெண்ட்டுக்கு நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாடியூல் கிரியேட் பண்ணாலும் நம்ம மாடியூல் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ தட் வந்து நமக்கு இன்னொரு அப்ளிகேஷன் இதே மாதிரி செட் ஆஃப் ரிசோர்சஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா மாடுலரைசேஷன் வந்து டெராஃபார்ம்ல ரொம்ப ரொம்ப ஈஸி. எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் கிளவுட் ஃபார்மேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக கிரியேட் பண்ணலாம். ஏன்னா வந்து இது நேட்டிவாகவே உங்களுக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துட்றாங்க. உங்களுக்கு கிளவுட் ஃபார்மேஷன் டெம்ப்ளேட்டும் கொடுக்குறாங்க, தென் கிளவுட் ஃபார்மேஷன் டிசைனரும் கொடுக்குறாங்க, அதாவது அப்ளிகேஷன் கம்போசரும் கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு கிராஃபிக்லாம் பண்ணலாம், கமாண்ட் லைன்லையும் பண்ணலாம். வேற இது வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு நீங்கள் டெம்ப்ளேட் வந்து எழுதி கமாண்ட் லைனில் தான் எக்ஸிக்யூட் பண்ணணும். கிராஃபிக்கல் ஆப்ஷன்ஸ்லாம் வந்து டெராஃபார்ம் கிளவுடுன்னு ஒன்று இருக்கு, பட் அது வந்து இன்னும் அந்த அளவுக்கு ரொம்ப வைட் ரேஞ்சில் வந்து டெராஃபார்ம் என்டர்பிரைஸ் லைசன்ஸ், டெராஃபார்ம் கிளவுட் ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியான ஆர்கனைசேஷன்ல தான் யூஸ் பண்றாங்க. பட் கிளவுட் ஃபார்மேஷனை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் அந்த டிசைனர் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்றாங்க, ஈஸியா அதை மேனேஜ் பண்ண முடியுது. ஸோ அதே மாதிரி ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டும் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியா வந்து கிளவுட் ஃபார்மேஷன்ல பண்ணலாம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா AWS மட்டும்தான் கிளவுட்ல பப்ளிக் கிளவுட்ல யூஸ் பண்றாங்க அப்படின்னா கிளவுட் ஃபார்மேஷனே மோர் தேன் சஃபிஷியன்ட். இல்ல ஃபியூச்சர்ல வந்து நான் எக்ஸ்பேண்ட் பண்றேன், மல்டிபிள் கிளவுட்ல வந்து என்னுடைய ரிசோர்சஸ் எல்லாம் கிரியேட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வரும், ஆன் பிரேம்லயும் இருக்கும் கிளவுட்லயும் இருக்கும் அப்படின்னா தென் டெராஃபார்ம் யூஸ் பண்றது வந்து ஈஸியா நம்ம இட்ஸ் ஈஸி சாய்ஸ் ஆக்சுவலா. ஸோ அதே மாதிரி எக்ஸிஸ்டிங் ரிசோர்சஸை நம்ம இம்போர்ட் பண்றது எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியா நம்ம டெராஃபார்ம்ல வந்து ஆப்ஷன்ஸ்லாம் கொடுக்குறாங்க. வேற கிளவுட் ஃபார்மேஷன்லயும் இருக்கு, பட் வந்து அது அந்த அளவுக்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கிடையாது. சேஞ்சஸை வெரிஃபை பண்றது வந்து நம்ம சேஞ்ச் செட், அதாவது ட்ரிஃப்ட்டை வச்சு நம்ம செக் பண்ணலாம் கிளவுட் ஃபார்மேஷன்ல. வேற இங்கேயும் வந்து உங்களுக்கு அந்த ஆப்ஷன் இருக்கு, அது நேம்டு பிளான்னு சொல்லுவாங்க. ஸோ என்னென்ன சேஞ்சஸ் பண்ணோம், என்னென்ன எக்ஸ்பெக்டட் வெர்சஸ் ஆக்சுவல் என்விரான்மெண்ட்ல என்ன இருக்கு, அதெல்லாம் டெராஃபார்ம்ல வந்து ரொம்ப ஈஸியா பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி அப்டேட்டை ரோல் பேக் பண்றது வந்து கிளவுட் ஃபார்மேஷன்ல ரொம்ப ஈஸி. ஓகே, வேறஸ் வந்து டெராஃபார்ம்ல வந்து ரோல் பேக் ஆப்ஷன்ஸ் இருக்கு, பட் சில மேனுவல் ஸ்டெப்ஸும் அதுல இன்வால்வ். ஸோ அட் வெரி ஹை லெவல் டெராஃபார்ம் வந்து ஹைபிரிட் கிளவுட் என்விரான்மெண்ட், மல்டி கிளவுட் என்விரான்மெண்ட் இருக்கிற கஸ்டமர்ஸ் வந்து என்டர்பிரைஸ் கஸ்டமர்ஸ் வந்து டெராஃபார்ம் போவாங்க. இல்லை நான் AWSல மட்டும் தான் என்னோட ரிசோர்சஸ் கிரியேட் பண்ணிருக்கேன் அப்படின்னா தென் கிளவுட் ஃபார்மேஷன் இஸ் மோர் தேன் சஃபிஷியன்ட். ஸோ பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸிகியூஷன் கண்ட்ரோல், ஸ்டேட் மேனேஜ்மெண்ட், ஐட்ரேஷன் சப்போர்ட், இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெராஃபார்ம்ல பிக்கஸ்ட் பெனிஃபிட். அதே மாதிரி ஆல்ரெடி கிரியேட் பண்ண ரிசோர்சஸை கூட நம்ம டெராஃபார்ம்ல மேனேஜ் பண்ண முடியும். பட் வந்து அது அவ்வளோ ஈஸி கிடையாது, ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கிடையாது. ஸோ அது நமக்கு டெராஃபார்மே வந்து ஒரு 40 hours கோர்ஸ் அது. ஸோ அந்த அளவுக்கு அதில் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ GUI வந்து பாத்தீங்கன்னா டெராஃபார்ம்ல வந்து நம்ம டெராஃபார்ம் என்டர்பிரைஸ் ஆர் கிளவுட் லைசன்ஸ் போனா மட்டும்தான் அதுல இருக்கு. வேற இதுல ஃப்ரீயாவே கொடுத்துறாங்க. அப்ளிகேஷன் கம்போசரும் ஃப்ரீ தான், கிளவுட் ஃபார்மேஷன் டூலுமே உங்களுக்கு ஃப்ரீ தான். பட் அதுல ரிசோர்ஸ் கிரியேட் பண்றது எல்லாமே வந்து அதோடைய சார்ஜபிலிட்டியை பேஸ் பண்ணி சார்ஜஸ் வில் பி இன்கர்ட். ஸோ இதுல ஏதாவது ஹை லெவல்ல ஏதாவது கொஸ்டின் இருக்கா கிளவுட் ஃபார்மேஷனுக்கும் டெராஃபார்முக்கு? டெராஃபார்ம் பத்தி இப்போ எதுவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. பட் ஏன் கஸ்டமர்ஸ் வந்து டெராஃபார்ம் யூஸ் பண்றாங்க அப்படின்னா தேர் ஆர் சர்டன் வேல்யூ ஆடட் ஃபீச்சர்ஸ் பிளஸ் மல்டி கிளவுட் ஹைபிரிட் கிளவுட் இருக்கிற என்டர்பிரைஸ் கஸ்டமர்ஸ்லாம் டெராஃபார்ம் போவாங்க. ஓகே, ஏன்னா இது டெராஃபார்ம் வந்து இட் இஸ் கம்ப்ளீட்லி கிளவுட் அக்னாஸ்டிக். வேற கிளவுட் ஃபார்மேஷன் வந்து வெறும் AWS கிளவுட்ல இருக்கிற ரிசோர்சஸ்க்கு தான் வந்து ப்ரிடாமினண்டா இதை பிரைமரி யூஸ் பண்ண முடியும். ஸோ லாஸ்டா ஃபைனலா வந்து CDKன்னு ஒன்று இருக்கு. இப்போ CDKன்றது கிளவுட் டெவலப்மெண்ட் கிட், அதுவுமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a கோடுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான். பட் அது வந்து டெவலப்பர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. வேற இது DevOps டீம்லாம் வந்து மோஸ்டா கிளவுட் ஃபார்மேஷன் தான் யூஸ் பண்ணுவாங்க. இதுல வந்து நம்ம அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a கோட் கிரியேட் பண்றது வந்து YAML ஆர் JSON வச்சு கிரியேட் பண்ணுவோம்.
வேறஸ் இந்த சிடிகேல வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு பைத்தன் தெரியும், ஜாவா தெரியும், இல்ல டைப் ஸ்கிரிப்ட் தெரியும் அப்படின்னா, உங்களுக்கு என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ரூபி தெரியும் அப்படின்னா, அந்த லாங்குவேஜ்லயே வந்து நீங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து என்னென்ன கிரியேட் பண்ண போறீங்கன்றது நீங்க ப்ரோக்ராமிங்காவே எழுதலாம் உங்களுக்கு. ஸோ ஜஸ்ட் லைக் யுவர் அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் எழுதுற மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து ஒரு உங்களுக்கு ஒரு ஃபேவரட் லாங்குவேஜ்ல வந்து எழுதி இப்போ நம்ம எப்படி டிப்ளாய் பண்றோமோ அதே மாதிரி சிடிகே வழியாவும் நம்ம டிப்ளாய் பண்ண முடியும். பட் இதுக்கு வந்து டெவலப்மெண்ட் ஸ்கில்ஸ் வேணும், ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ் வேணும், லாஜிக்கல் திங்கிங் மைண்ட் செட் எல்லாமே வேணும். ஸோ உங்களுக்கு அது ப்ரோக்ராமிங் பேக்ரவுண்ட்லேருந்து வரல அப்படின்னா தென் சிடிகே வந்து இட் இஸ் நாட் ஃபார் யூ. உங்களுக்கு டெவலப்பர்ஸ் தான் இது வந்து இட் இஸ் ரெக்கமெண்டட். ஓகே, பட் இது நிறைய புது எவல்யூஷன், நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணிட்டு இருக்காங்க. மெச்சூரிட்டி மாடல் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளவுட் ஃபார்மேஷன் 2011 இருந்தே இருக்கு. கிட்டத்தட்ட 13-14 வருஷமா வந்து இந்த டூல் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இட் இஸ் வெரி மச் வெல் எஸ்டாப்ளிஷ்ட். நிறைய ஆர்கனைசேஷன்ல யூஸ் பண்றாங்க. இட் இஸ் வெரி மச் மெச்சூர். ஒரு சில ஸ்டார்ட் அப் ஆர்கனைசேஷன், ஒரு சில சின்ன சின்ன ஆர்கனைசேஷன்ல தான் சிடிகே வந்து யூசேஜ் வந்து பாக்குறாங்க. பட் இது வந்து லாஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸா தான் இருக்கு. ஓகே, அதனால கம்பேர் டு கிளவுட் ஃபார்மேஷன் சிடிகேல வந்து இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் வர வேண்டியது இருக்கு. ஸோ ஆல்ரெடி நீங்க டெவலப்மெண்ட் ஸ்கில்ஸ் இருந்தது அப்படின்னா சிடிகேல வந்து ஒன்றும் புதுசா படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு ப்ரோக்ராமிங் தெரியும் அப்படின்னா டைரக்டா அந்த டூல்ல வந்து லாகின் பண்ணி ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். வேற கிளவுட் ஃபார்மேஷன்ல வந்து ஒரு சின்ன லேர்னிங் கர்வ் இருக்கு. என்ன யாமல்னா என்ன, ஜேசன்னா என்ன அப்படின்றதெல்லாம் we need to understand and create it. ஸோ இதுல ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குங்களா? இப்போ நம்ம இன்னைக்கு பார்த்த கிளவுட் ஃபார்மேஷன் டாபிக்ல we have got only 12:45. ஓகே, ஆடியோ கேக்குது இல்லைங்களா? ஓகே, ஷூர், நோ ப்ராப்ளம். ஓகே, என்ன சொல்றீங்க திரு? கேட்கல. கோடுன்னு நினைக்காதீங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கோடு தான், பட் இட்ஸ் a டெம்ப்ளேட். ஓகே, ஸோ பெரிய புதுசா நம்ம லேர்ன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. டேரக்டா நீங்க வந்து இந்த டெம்ப்ளேட்ஸ் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுங்க. கிரியேட் பண்ணி நம்ம ப்ராக்டிஸ் தான் பண்ணணும். ஓகே, there is nothing to learn அதுல. ஓகே, உங்க ஆடியோ ரொம்ப லோவா இருக்கு. பட் எனிவேஸ், ஸோ இதுல ஏதாவது கொஸ்டின் இருந்தா யூ கேன் ஸ்டே பேக், ஆர் எல்ஸ் நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல அடுத்த டாபிக் பார்க்கலாம். இப்ப இந்த EC2க்கும் கிளவுட் ஃபார்மேஷனுக்கும் ஏதாவது ரோல்ஸ் கிரியேட் பண்ணுமா, இல்ல அந்த மாதிரி ஏதாவது கம்யூனிகேஷன் தேவையா, இல்ல ஆட்டோமேட்டிக்கா தான்? இல்ல, இது டிஃபால்ட்டாவே உங்களுக்கு அது நேட்டிவ் டூல்ன்றதால எதுவும் அடிஷனலா ரோல்ஸ்லாம் எதுவும் தேவையில்லை. இப்போ இன்கேஸ் நீங்க வேற ஏதாவது சர்வீஸை நீங்க ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா தான் EC2ல இருந்து அந்த சர்வீஸ் ஆக்சஸ் பண்ண S3 ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா தான் உங்களுக்கு அதுக்கு IAM ரோல்லாம் கிரியேட் பண்ணி நீங்க பெர்மிஷன்ஸ்லாம் கொடுப்பீங்க. வேற இது வந்து நமக்கு கிளவுட் ஃபார்மேஷன்ல இருந்து டைரக்டாவே உங்களுக்கு எல்லா சர்வீஸும் கிரியேட் பண்ற ப்ரிவிலேஜஸ் உங்க ஐடிக்கு, உங்க அக்கௌண்ட்டுக்கு நீங்க யூஸ் பண்ற யூசர் ஐடிக்கு ப்ரிவிலேஜ் இருந்தாலே போதும். அது கிரியேட்டட். ஸோ இது வந்து எல்லா சர்வீஸ்க்குமே இன்ஸ்டெட் ஆஃப் EC2 இப்போ பீன் ஸ்டாக்கோ எது கிரியேட் பண்ணாலும் எல்லாத்துக்குமே ஆமாம், கிளவுட் ஃபார்மேஷன் யூஸ் பண்ணி நீங்க ஆல்மோஸ்ட் எல்லா சர்வீசஸுமே இங்க கிரியேட் பண்ணலாம். இதுல போயிட்டு நீங்க அப்ளிகேஷன் கம்போசர் நீங்க கண்டிப்பா எல்லாமே கிரியேட் பண்ணலாம். பட் விஷுவலா கிரியேட் பண்றதுக்கு வந்து எல்லாமே ஆப்ஷன் இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. பட் கிளவுட் ஃபார்மேஷன்ல ஆல்மோஸ்ட் எல்லா AWS சர்வீசஸும் கிரியேட் பண்ண முடியும். ஸோ இதுலயுமே வந்து லெட் மீ அதுலயே நிறைய டெமோ ஆப்ஷன், சாம்பிள் ப்ராஜெக்ட்லாம் இருக்கு. ஈவன் அப்ளிகேஷன் கம்போசர் கூட நீங்க விஷுவலா இது பண்ணலாம். நீங்க என்ன கேட்டீங்க? பீன் ஸ்டாக் இருக்குங்க, அதுவுமே இருக்கு. ஸோ எல்லாமே ஆல்மோஸ்ட் எல்லா சர்வீசஸுமே கவர் பண்றாங்க. ஓகே சார், தேங்க்ஸ். ஓகே, எது கொஸ்டின்ஸ் இல்லை அப்படின்னா ஐ திங்க் we can wind up for today. நெக்ஸ்ட் செஷன்ல we will continue. I'll stop recording.